अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து தரிச்சந்தப் பொழில் தழுவு தாரணியின் துயர்தீர திருச்சந்த விருத்தம் செய் திருமழிசைப் பரன் வருமூர் கருச்சந்தங்காரகிலும் கமழ்கோங்கு மணனாரும் திருச்சந்தத்துடன் மருவு திருமழிசை வளம்பதியே உலகுமழிசையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ்கோலால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானீர் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது யாயா விருத்திர் மனசி மமசா ஜாயதம் சம்ஸ்மிருதிஸ்தே யோ யோ ஜல்பஸ் சபவது விபோ நாம சங்கீர்த்தனம் தே யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சாபவேத் வந்தனம் தே சர்வம் பூயாத் வரவர முனே சம்யகாராதனம் தே. ஆழ்வார்களுக்குள்ளே திருமழிசை ஆழ்வார் என்கிறவர் ஒரு தனிப்பட்ட பெருமை பெற்றவர். அவர் மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெருமை திருமழிசை ஆழ்வாருக்கு சொல்லலாம். அதிலேயும் ஆழ்வார்கள் பதின்மருக்குள்ளே என்று பார்க்கின்ற பொழுது, பதின்மர் என்னால் மதுரகவி ஆழ்வாரையும் ஆண்டாளையும் தவிர்த்து மற்ற ஆழ்வார்களை பதின்மர் என்று சொல்லுகிறோம். அந்த பதின்மர்களுக்குள்ளே மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் ஆச்சாரியர் யார் என்று கேட்டால் எம்பெருமானை சொல்ல வேண்டும், அல்லது சேன முதலியார் வந்து இவர்களுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணினார் என்று குரு பரம்பரையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அப்படிப்பட்ட எம்பெருமானையோ அல்லது நித்தியசூரிகளையோ தான் சொல்ல வேண்டும். ஆனால் ஆழ்வார்களிலே ஒருவரான பேயாழ்வாரை தமக்கு ஆச்சாரியராக கொண்டவர் என்கின்ற ஒரு பெருமை அது திருமழிசை ஆழ்வாருக்கு உண்டு. அது மதுரகவி ஆழ்வாருக்கும் உண்டு, ஆண்டாளுக்கும் உண்டு. என்னாலும் கூட ஆழ்வார்கள் பதின்மர் என்று பார்க்கிற பொழுது மணவாள மாமனிகள் உபதேசரத்னமாலையிலே பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள்மாறன் சேர்லர்கோன் துய்ய பட்டநாதன் அன்பர்தாள் தூளி நற்பாணன் நற்கலியன் ஈதிவர் தோத்தத்து அடைவாமிங்கு என்று காட்டுகிற பொழுது பதின்மரைத்தானே காட்டி அருளினார். அந்த பதின்மர்களுக்குள்ளே ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவர் என்கிற பெருமை அது திருமழிசை ஆழ்வாருக்குத்தான் உண்டு என்று நாம் நன்றாகவே சொல்லலாம். அப்படிப்பட்ட திருமழிசை ஆழ்வார் ஆச்சாரிய கட்டாட்சத்தாலே இந்த எம்பெருமானிடத்தில் ஈடுபாட்டை பெற்றபடியினாலே தான் மற்ற ஆழ்வார்களுக்கு இல்லாத ஒரு பெயர். என்ன பெயர்? பக்திசாரர் என்கிற பெயர். ஏன் மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் பக்தி இல்லையா? இவருக்குத்தான் இருந்ததா என்று கேட்டால் அதில் மிகவும் திளைத்தவர், ஊறினவர் என்கிற ஒரு அந்த விஷயம் தெரியும்படியாக அவருக்கு திருநாமமும் பக்திசாரர் என்னே ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பக்திசாரரான திருமழிசை பிரான் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் 2 என்று பார்க்கிறோம். அதில் ஒன்று நான்முகன் திருவந்தாதி, மற்றொன்று திருச்சந்த விருத்தம் என்று நாம் பார்க்கிறோம். இதில் முதலிலே அருளி செய்யப்பட்டது நான்முகன் திருவந்தாதி. அது பிறகு அருளி செய்யப்பட்டது, இரண்டாவதாக அருளி செய்யப்பட்டது தான் திருச்சந்த விருத்தம் என்று நாதமுனிகள் அதை அறிந்திருந்தாலும் கூட திவ்ய பிரபந்த வகைகளாக அவர் பிரிக்கின்ற பொழுது முதலாயிரத்திலே திருச்சந்த விருத்தத்தையும் மூன்றாவதாயிரத்திலே ஏற்பாவிலே நான்முகன் திருவந்தாதியையும் வைத்தார் அவர். அதற்கு காரணங்கள் வெவ்வேறாக இருக்கலாம். அப்படிப்பட்ட முதலாயிரத்திலேயே வைக்கப்பட்டதான திருச்சந்த விருத்தம் என்கிறது அது அழகான சந்தங்களை கொண்டது. சொல்லுகிற பொழுதே அந்த பாசுரங்களெல்லாம் ஒரு சந்தத்திலே அமைந்திருக்கிறபடியினாலே இதற்கு திருச்சந்த விருத்தம் என்று பெயராக அமைந்திருக்கிறது. அந்த திருச்சந்த விருத்தத்திலே பல பல பாசுரங்கள், 120 பாசுரங்கள், அதனுடைய அர்த்தங்களை பல பல வித்வான்கள் பலர் அதை எடுத்து நன்றாக விவரிக்க நாம் கேட்டு வருகிறோம். அந்த கிரமத்திலே இப்பொழுது ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதிப்படி எழுந்தருள் இருக்கின்ற யதுகிரி யதிராஜ ஜீயர் சுவாமியினுடைய நியமனமடியாக அடியனுக்கு
இந்த திருச்சந்த விருத்தத்தினுடைய கடைசி 10 பாசுரங்கள், நிறைவு பாசுரங்கள், இதை விண்ணப்பிக்க வேண்டும் என்று அடியனுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அந்த நியமனத்தை சிரசா வகித்து இந்த 10 பாசுரங்களில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை யதாவகாசம் யதாமதி அடியன் சுருக்கி சொல்ல விழைகிறேன். திருச்சந்த விருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தம், இதிலே ஆழ்வார் தம்முடைய அந்த ஈடுபாட்டை எல்லாம், எம்பெருமானிடத்திலே இருக்கிற ஈடுபாட்டை எல்லாம், அந்த பக்தியை எல்லாம் தெரிவிக்கிறார். பக்தி சாரர் அல்லவா, அவர் தெரிவிக்கிறார். அப்படி தெரிவிக்க வருகின்ற பொழுது அவர் என்ன செய்கிறார் என்னால், இப்பொழுது 111வது பாசுரம், அதைத்தான் நாம் முதலிலே பார்க்க வேண்டும். 110வது பாசுரத்திலேயே அவர் என்ன சொன்னார், என்னுடைய குற்றங்களை எல்லாம் நீ பொறுத்தருள வேணும் என்று அவர் பிரார்த்தித்து கொண்டார் அந்த 110வது பாசுரத்திலே. அடுத்தபடியாக இப்பொழுது 111வது பாசுரத்திலே என்ன சொல்லுகிறார், குற்றங்களை பொறுத்தருண்டால் போராது, நான் செய்த குற்றங்களை நீ நற்றமாகவே கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். பொறுத்தருள் என்கிறதுக்கும் அதை நற்றமாக கொள் என்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. இன்னும் சொல்ல போனால் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள், அதில் முக்கியமாக ஒரு திருக்கல்யாண குணத்தை சொல்லுகிற பொழுது வாத்சல்யம் என்னும் ஒரு குணத்தை சொல்லுகிறோம். குணம் என்னால் வாத்சல்யம்தான் குணம் என்று இதை பல இடங்களிலே அப்படியெல்லாம் கொண்டாடி சொல்லுவதுண்டு. ஒவ்வொரு குணத்தை சொல்கிற பொழுதும் இதுதான் குணம், மற்றதெல்லாம் குணமே இல்லை என்று சொல்லும்படியாக அப்படி பெருமை சொல்லிக்கொண்டு வருவார்கள். ஆனால் இந்த வாத்சல்யம் என்கிற குணம் இருக்கிறதே, அதை சொல்லுகிற பொழுது அதை நிகரில் புகழ் என்றே கூட நம்மாழ்வார் அருளி செய்ததாக ஆச்சாரியர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அகலகில்லே நிறையும் என்று என்கிற பாசுரத்திலே எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் நிகரில் புகழாய் என்று அருளி செய்கிறார். அவன் நிகரில் புகழாய் என்னால் என்ன அர்த்தம், நிகரில்லாத, அது சமானம் இல்லாத ஒரு புகழை உடையவன் அப்படின்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட புகழ் என்னால் நிகரில் புகழாவது வாத்சல்யம் என்று அப்படி காட்டியிருக்கிறார்கள். அந்த வாத்சல்யம் என்கிற குணத்திற்கு என்ன அர்த்தம் என்று நம்முடைய பெரியோர்களை கேட்டால், அந்த பெரியோர்கள் 2 விதமான அர்த்தங்களையும் சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள், தோஷ போக்கியத்துவம், தோஷ அதர்சித்துவம் வா என்று 2 பொருள்களை காட்டுகிறார்கள். தோஷ அதர்சித்துவம் என்னால் என்ன, எவ்வளவு குற்றம் செய்திருந்தாலும் கூட அந்த குற்றங்களை எல்லாம் கண்டு கொள்ளாமல் இருத்தல், காணா கண்ணிட்டிருத்தல் என்று சொல்லுவார்கள். காணா கண்ணிட்டிருத்தல் என்னன்னா, பார்த்தும் பார்க்காதது போல இருந்து விடுதல், அதுதான் கண்டு கொள்ளாமல் இருத்தல். கண்டு ஆனால் அதை கொள்ளாமல் இருத்தல், அதற்கு தான் அந்த குற்றங்கள் இவன் செய்து விட்டான் என்று அந்த குற்றங்களை கொள்ளாமல் இருக்கிறதே, அது தோஷ அதர்சித்துவம், தோஷங்களை பாராதிருத்தல், அதுவும் வாத்சல்யம்தான். ஆனால் அதை விட இன்னும் சிறந்த அர்த்தம் என்னன்னா தோஷ போக்கியத்துவம் வா, அந்த தோஷங்களையே கூட பரம போக்கியமாக கொள்ளுதல். எப்படி ஒரு குழந்தை, அந்த குழந்தையானது என்னென்ன செய்கிறதோ அதெல்லாம் தாயாருக்கு எவ்வளவு ஆனந்தத்தை விளைக்கிறது. அது எப்படிப்பட்ட செயலாக இருந்தாலும், தப்பாக குழந்தை சில காரியங்களை செய்தாலும் கூட தாயாருக்கு அது ஆனந்தத்தை உண்டாக்குறது அல்லவா. அதுபோல நாம் குற்றங்கள் செய்தாலும் கூட அதை எம்பெருமான் பரம போக்கியமாக கொண்டானால் அதற்கு என்ன பெயர் என்னால், அதற்குத்தான் தோஷ போக்கியத்துவம் என்று பெயர். அதைத்தான் வாத்சல்யம் என்று சொல்லுகிறார் என்று இப்படியெல்லாம் சொல்லுவதுண்டு. ஆக தோஷ அதர்சித்துவம் என்று ஒரு பொருளும், தோஷ போக்கியத்துவம் என்று ஒரு பொருளும் சொல்லுகிறது வாத்சல்யம் என்கிற குணத்திற்கு. ஆக கீழே 110வது பாசுரத்திலே நான் செய்த குற்றங்களை எல்லாம் நீ பொறுத்தருள வேணும் என்று சொன்னது தோஷ அதர்சித்துவம் என்கிற கணக்கிலே நாம் கொண்டோமானால், இப்பொழுது தோஷ போக்கியத்துவம் என்கிறதை இந்த 111வது பாசுரத்திலே அவர் காட்டுகிறார். அதுவும் வெறுமை சொல்லலை, இதற்கு முன்னாலே யாருக்கு அப்படி செய்திருக்கிறான் என்று சில உதாரணங்களையும் எடுத்து அவர்களுக்கு செய்தது போல எனக்கும் செய்ய வேணும் என்று கூட ஆழ்வார் கேட்கிறார் என்றே நாம் இந்த பாசுரத்துக்கும் பொருள் சொல்லலாம். வைது நின்னை வல்லவா பழித்தவர்க்கும் மாறில் போர், செய்து நின்ன செத்த தீயின் வெந்தவர்க்கும் வந்துனை, எய்தலாகும் என்பர் ஆதலாலும் மாயனாயினேன், செய்த குத்தம் நத்தகமாகவே கொள் ஞாலநாதனே. செய்த குத்தம் நத்தமாகவே கொள் என்று சொல்லுகிறாரே,
இதுதான் இந்த பாட்டினுடைய உயிரான வார்த்தை. குற்றங்களே செய்திருந்தாலும் கூட அந்த குற்றங்களை எல்லாம் குற்றமாக நினைக்காமல் நற்றமாக நல்லதாக நினைக்க வேண்டும். அது உனக்கு உகந்ததாக பரம போக்கியமாக நீ நினைக்க வேண்டும் என்று எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அது குற்றம் என்னால் அது பிராமாதிகமாக பண்ணுகிற குத்தம் என்றுதான் வியாக்கியானத்திலே காட்டியிருக்கிறார். ஆனால் கூட எம்பெருமானுக்கு எப்படிப்பட்ட குணம் என்று கேட்டால் அவனுடைய பெருங்குணத்தை நினைக்கிற பொழுது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் நாம் எப்படிப்பட்ட குத்தம் செய்தாலும் அத்தையெல்லாம் கூட அவன் பரம போக்கியமாக கொள்கிறவனாகத்தான் எம்பெருமான் இருக்கிறான் என்றுதான் இப்படி நம்முடைய பெரியோர்கள் அர்த்தம் காட்டியிருக்கிறார்கள். முதல் ஆழ்வார் இவருக்கெல்லாம் முதலே, அதாவது ஆழ்வார்கள் 4வரும் ஒரே காலத்தில் இருந்தவர்கள். பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ்மழிசை, ஐயன் என்று 4 பேரும் ஒரே சமயத்திலே இருந்தவர்கள் தான். ஒரு காலத்திலே இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள். ஒருத்தருக்கொருத்தர் சமாகமம் கூட ஏற்பட்டிருக்கலாம். பேயாழ்வாருக்கும் திருமிழிசை பிரானுக்கும் ஒரு நேரடி தொடர்பு உண்டு, சமாகமம் உண்டு என்பதை நாம் சரித்திரம் மூலமாக அறிகிறோம். அந்த பேயாழ்வாருக்கு மற்ற ஆழ்வார்கள் இருவரோடு நேரடி சமாகமம் உண்டாகையால அப்போது திருமிழிசை ஆழ்வாருக்கும் கூட அவர்களோடு ஓரளவுக்கு தொடர்பு இருந்திருக்கலாம் என்று கூட ஊகிப்பதற்கு இடம் உண்டு. இதெல்லாம் குரு பரம்பரையில் விஸ்தரமாக அதெல்லாம் சொல்லப்படவில்லை, இருந்தாலும் நாம் ஊகித்து அறியலாம். அப்படி பார்க்கிற பொழுது பொய்கை ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்? குன்றனைய குற்றம் செய்யினும் குணங்கொள்ளும் இன்று முதலாக என் நெஞ்சே என்று சொல்ல. குன்றனைய குற்றம் செய்யினும், பல போல குத்தம் நாம் செய்திருந்தாலும் கூட எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? குணம் கொள்ளும், அவற்றை குணமாக கொள்ளுகிறானே தவிர அவற்றையெல்லாம் அவன் தோஷமாக கொள்ளுவதே இல்லை. அதுதானே பின்னாலே பெரியாழ்வாரும் என்ன சொன்னார்? பிராட்டியே போய் ஒருவேளை சேத்தனர்கள் குற்றம் செய்திருக்கிறார்கள் என்று, அதாவது நாம் சேத்தனர்கள் பண்ணின குற்றத்தை மறைத்து நமக்காக புருஷகாரம் பண்ண வேண்டிய பிராட்டியும் கூட ஒருவேளை எம்பெருமான் வெறும் இந்த புருஷகாரம் பண்றோன்றதுனால தான் இவன் ஏற்றுக்கொள்கிறானா, இல்லை உண்மையிலேயே இவனுடைய திருவுள்ளத்திலே இது பதிந்திருக்கிறதா என்று பார்ப்பதற்காக சற்று மாற்றி சொல்லி பார்க்கிறாளாம். அப்படி சொன்னாலும் கூட எம்பெருமான் என்ன பண்ண, தன் அடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல். எம்பெருமான் என்ன நினைக்கிறான்? என் அடியார் அதிசெய்யார் செய்தாரேல் நன்று செய்தார். இந்த நன்று செய்தார் என்கிறது தான் குணம் கொள்ளும் என்கிறதுடைய விவரணம் என்று நாம் கொள்ளலாம். என்னடியார் அது செய்யார் என்று சொன்னால் அது தோஷ அதர்சித்துவம், ஆனால் நன்று செய்தார் என்று சொன்னால் அது தோஷ போக்கியத்துவம் என்று நாம் இப்படி நினைக்கலாம். என்னுடைய அடியார்களாக இருந்தால் அது செய்யார், செய்ய மாட்டார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான். இல்லை, செய்திருக்கிறார்கள், நல்லதுதான் செய்தார்கள் போ என்று அப்படியே சொல்லுகிறான் என்று சொன்னால் அதைத்தான் இந்த பாசுரத்தில் என்ன சொல்லுகிறார்? திருமிழிசை பிரான் பிரார்த்திக்கிறார் அந்த எம்பெருமானை பார்த்து. இதற்கு முன்னாலே எத்தனை அபராதம் செய்தவர்கள் இருந்தார்கள், அவர்களையெல்லாம் நீ எப்படி ரட்சித்தாய்? அவர்களையே ரட்சித்திருக்கிற பொழுது என்னை ரட்சிக்க வேண்டாமா நீ என்பதாக 2 பேரை திருஷ்டாந்தமாக எடுத்து காட்டுகிறார். யாருன்னால் முதல்ல சிசுபாலனை எடுக்கிறார். வயது நின்னை வல்லவா பழித்தவர்க்கு அப்படின்னு முதல்ல ஒரு விஷயம் சொல்றார். 2வது மாறில் போர் செய்து நின்ன செற்றத்தீயில் வெந்தவர்க்கு அப்படின்ற. செய்து நின்னை செற்றத்தீயில் வெந்தவர்க்கு. வயது நின்னை வல்லவா பழித்தவன் என்னால் ஆறுன்னா அது சிசுபாலன். 2வது சொன்னது ஆறுன்னா 2வது சொன்னது ஆறு என்னால் வாலியை என்னும் வியாக்கியானத்தில் காட்டுறார். செய்து நின்னை செற்றத்தீயில் வெந்தவன் என்று சொன்னால் எம்பெருமானுடைய கோபாக்னியிலே தகிக்கப்பட்டவன் என்று சொல்றார் அவர். மாறில் போர் செய்து, மாறில் போர் செய்துன்னா எம்பெருமானுக்கு விரோதியாகவே இருந்து ஒருத்தன் அபராதம் பண்ணினானோ இல்லையோ அது ஆறுன்னா வாலி என்று இப்படி அர்த்தம் காட்டுகிறார்கள். சற்று பார்ப்போம். முதல்ல சிசுபாலனை பார்ப்போம். அவன் என்ன பண்ணினான்னா வயது பழித்துன்னு 2 சப்தம் சொல்றாரு இந்த இடத்துல. வயது நின்னை வல்லவா பழித்தவர்க்கு. வயது நின்னை வல்லவா பழித்தவர்க்கு. வல்லவான்னு அர்த்தம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சக்தி இருக்கிற வரைக்கும் பழிச்சுட்டான். இதுக்கு மேல இனிமே சக்தி இல்லை என்றால் தான் ஓய்ந்திருப்பான் போலும். அப்படி பழித்தானாம் எம்பெருமானை. அதாவது வாயால் சொல்லக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் சொன்னானும். அது இவர் பண்ணுகிறார். சிசுபால வதத்திற்கு முன்னாலே நடந்த விஷயம் அது. அதாவது முதல்ல சிசுபாலன் பிறக்கிற பொழுதே அவன் என்ன
4 கைகளோடும் ஏதோ 3 கண்களோடும் இப்படி சில அதிகப்படியான அவயவங்களோடலாம் பறந்துருக்கான். இந்த குழந்தை இப்படி இருக்கேன்னு சொல்லி அவள்லாம் ரொம்ப அந்த சிசுபாலனுடைய தாயார், அவள் சிசுபாலனுடைய தாயாருங்கிறவள் ஆறுன்னு கேட்டால் கண்ணபிரானுக்கு அவள் அத்தையாகணும்னு நினைக்கிறேன், சொந்த உறவு அவள். அதனால் அவளுக்கு அதாவது வசுதேவரோட கூட பிறந்த ஒருத்தி அவளும் ஒருத்தி, அந்த சிசுபாலனுடைய தாயாரும் ஒருத்தி. அதனால் அந்த குழந்தை இப்படி விபரீதமாக இருக்கேன்னு கவலைப்பட்டுருந்த பொழுது ஒரு பெரிய அசரீரி ஆகாசத்துலேருந்து ஒன்று சொல்லித்து. அது என்ன சொல்லித்துன்னு கேட்டால், யாருடைய மடியிலே இந்த குழந்தையை வைத்துக் கொள்ளுகிற பொழுதோ இந்த அதிகப்படியான அவயவங்கள் மறைகிறதோ அவனால தான் இந்த குழந்தைக்கு மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லிவிடுது. யாருடைய மடியிலையும் அது மறையலை, கண்ணபிரான் மடியில் எடுத்து வைத்து கொண்டான். உடனே அந்த குழந்தைக்கு அதிகப்படியான அவயவங்கள், அந்த என்ன 4 தோள்கள், அதே போல் 3 கண்கள் இதெல்லாம் இருந்தது, மறைஞ்சு விட்டது. உடனே தாயாருக்கு பயமாக போடுது. ஐயோ கண்ணனாலே இவனுக்கு மரணமா? கூடாது. சிசுபா தாயார் போய் காட்டாளாம் கண்ணன் இடத்துல, இவனை நான் கொல்லவே மாட்டேன்னு நீ எனக்கு வரம் கொடுன்னு கேட்டாலும். அது இப்படி கொல்லவே மாட்டேன்னு இப்படி வரம் கொடுப்பேன், அது நான் மாற்ற முடியாது, அந்த விதியை நான் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ உடனே என்ன சொன்னான், இவன் எவ்வளவு தப்பு பண்ணினாலும் அதையெல்லாம் தப்பாகவே நினைக்க மாட்டேன் என்று நீ சத்தியம் பண்ணுன்னு சொன்னாலாம். அதுக்கு ஏதாவது ஒரு வரையறை என்னன்னா, நான் இவன் 100 தப்பு பண்ணுற வரைக்கும் 100 அபராதங்கள் பண்ணுற வரைக்கும் இவனை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் என்று கண்ணன் சொன்னான். அதில் கூட இன்னும் சொல்லுவது உண்டு, 100 அபராதம் பண்ணுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 2 நாளில் பண்ணிடுவான் 100 அபராதம். அப்படி இல்லை, ஒரே சமயத்தில் 100 அபராதம். அதாவது ஒருத்தம் அபராதங்கள் நிறைய பண்ணிகிட்டே வரான். ஒரு சமயத்தில் 80 அபராதம் பண்ணினா 85 அபராதம் பண்ணினான்னா விட்டுட வேண்டியது. ஒரே சமயத்தில் 100, அதாவது என்ன சொல்கிறது, கிரிக்கெட் மேட்ச்சில் செஞ்சுரி போடுறதுன்னு சொல்கிறாள், அந்த மாதிரின்னு வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனையோ சமயத்தில் 80 அவுட் ஆகிடுவா, 90 அவுட் ஆகிடுவா, 95, 99 கூட ஆட்டம் இழந்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் அவளுக்கெல்லாம் அந்த பெருமை சொல்கிறது இல்லையே, அது 100 அடித்தாத்தானே பெருமை. அந்த மாதிரி இங்கேயும் கூட 100 அபராதம் பண்ணினாத்தான் நீ அவனை வதம் பண்ணணும். ஒரே சமயத்தில் எப்போ 100 அபராதம் பண்ணுறானோ அந்த சமயத்தில் நீ இவன் பேரில் நீ என்ன வேணா கோபித்துக்கொள், அது வரைக்கும் நீ கோபித்துக் கொள்ளக்கூடாது என்று வரம் கேட்டாலும். ஏன்னா ஒரே சமயத்தில் 100 எங்கே பண்ண போகிறான் அப்படின்னு அந்த விஷயத்தில் சிசுபாலன் செஞ்சுரி அடிக்க மாட்டான்னு நினைச்சுட்டா அவள் தாயார். அப்படி சொன்னால் சரி, கண்ணனும் சரின்னு சொல்லிவிட்டான். ஆனால் சிசுபாலனுக்கு எப்பவும் கண்ணன் இடத்துல ஒரு அசூயை, பொறாமை. அவனுக்கு பல காரணங்கள், அதனால் எத்தனையோ காரணங்கள் அவனுக்கு பல முக்கியமாக கடைசியில் என்ன ஆயிடுது, ருக்மிணி பிராட்டி அவளை போய் சிசுபாலனுக்கு கொடுப்பதாகத்தான் அந்த ருக்மிணியோடு பிறந்த சகோதரன் ருக்மி என்பவன் முடிவு பண்ணி வைத்திருந்தான். ஆனால் கண்ணபிரான் அந்த சமயத்திலையும் புகுந்து என்ன பண்ணிட்டான், அந்த ருக்மிணி பிராட்டியை தான் கைப்பற்றி கண்ணா அலங்கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான் திண்ணாந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கு அவளை கைப்பிடித்த பெண்ணாளன் என்ன இப்படியெல்லாம் சிசுபாலன் அவமானப்படுத்தியிருக்கிறபடினாலே அவனுடைய விரோதம் இன்னும் அதிகமாகிவிட்டது. இப்போ ராஜசூய யாகம் பண்ணுகிற பொழுது அந்த யுதிஷ்டிரர் தர்மபுத்திரர் பண்ணுகிற பொழுது அக்ரதாம்பூலத்தை கண்ணபிரானுக்கு கொடுக்கிறார்கள். அந்த சமயத்தில் அதிகப்படியான வசவு கண்ணபிரானை பார்த்து என்னென்னமோ வார்த்தைகள் சொன்னான். அப்பத்தான் என்ன பண்ணினான் கண்ணபிரான், அவனை சக்கராயுதத்தை ஏவி வதம் பண்ணினான்னு சரித்திரம் இருக்கிறது. அதைத்தான் இங்கே சுருக்கமாக ஆழ்வார் எப்படி சாய்க்கிறார், வைது நின்னை வல்லவா பழித்து அப்படின்ற. வைதுன்னா என்ன அர்த்தம், வைதுனாலும் என்ன சொல்றது, நிந்தாபூர்வகமான வார்த்தைகளை சொல்லுதல், நிந்தை செய்துன்னு அர்த்தம். பழித்தவர்க்குன்னா என்னன்னா அதுவும் நிந்தை தான், பழிக்கிறதுனாலும் நிந்தை தான். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்ற காஞ்சி பிரசவாதிமயங்கர சுவாமி இதுக்கு திவ்யார்த்த தீபிகையில் வைதுன்றதுக்கு ஒரு அர்த்தமும் பழித்துங்கிறதுக்கு ஒரு அர்த்தமும் காட்டுகிறார். என்னன்னா வைதுன்னா என்னன்னா அசூயினாலே இவன் எல்லாவற்றையும் இவனிடத்துல இல்லாத குறைகளை எல்லாம் சொல்லுகிறது இருக்கிறதே அதுக்கு வைதுன்னு பேரும். இருக்கிற விஷயங்களையே பழியாக சொல்றதற்கு, இழித்து பேசுவதற்கு அதுக்கு பழித்துன்னு பேர். அதாவது என்ன, இல்லாததை நீ போய் சொன்னாய், நீ அத்தை பண்ணினாய் இத்தை பண்ணினாய், நீ இவன் இடத்துல இல்லாத விஷயங்களை எல்லாம் சொன்னா அது வையர் தான். வைதுன்னு என்ன, வைதல் என்னால் ரெண்டும் நிந்தித்தல் தான். ஆனா இல்லாத விஷயங்களை சொல்லி நிந்திக்கிறதுக்கு வைது என்றும், இருக்கிற விஷயங்களையே சொல்லி அது மிகவும் தாழ்ந்தது என்று சொல்றதுக்கு பழித்து என்னும் அப்படி அர்த்தம் காட்டும். என்ன பண்ணினான் கண்ணபிரான், மாடு மேய்த்தான், கோபியர்களோடு
அவன் ராசக்கிரீடை பண்ணினான் என்கிறதெல்லாம் அது ரொம்ப உயர்ந்த செயலாக நாம் சொல்லுகிறோம். நம்ம பொறுத்த வரைக்கும் கண்ணபிரான் மாடு மேய்த்தான் என்று சொன்னால் அதை கூறத்தாழ்வான் எப்படி கொண்டாடுகிறார்? கோபாலனஞ்ச கணயந்தி குணம் குணேஷு என்று கண்ணபிரான் மாடு மேய்த்தது கூட எப்படிப்பட்ட உயர்ந்த குணம் என்று அப்படியெல்லாம் கொண்டாடுகிறார்ன்னு அப்படி நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது இந்த சிசுபாலன் என்ன பண்ணினான்னா அத்தையே போய் இதுவா சொல்லிட்டான். என்ன பண்ணினா, நீ மாடு மேய்க்கிறவன் தானே, நீ என்ன யாதவ குலத்திலே பிறந்தவன் தானே, அபிஷிக்த கத்திரிய குலத்திலே பிறக்காமல் இப்படி இருந்தவன் தானே என்று இந்த அவன் செய்த செயல் இன்னும் சொல்லலாம், தேரோட்டினவன் தானே, தூது போனவன் தானே என்று இதையெல்லாம் கூட சேர்த்துக் கொள்ளலாம். இப்படி அவன் பண்ணின செய்த செயல்களையே இழிவாக பேசினால் அதுக்கு பழித்தல் என்று பெயர் என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். இதெல்லாம் எவ்வளவு பண்ணினான்னு கேட்டா சிசுபாலன் வல்லவா பழித்தவர்க்கு, வல்லவான்னு என்ன அர்த்தம்? தன்னால எவ்வளவு முடியுமோ தன்னுடைய சக்தி அத்தனையும் இதுல செலுத்தினான். அவன் எம்பெருமானை வையத்துக்கு செலுத்தினான். வல்லவா பழித்தவர்க்குன்னு முடிஞ்ச வரைக்கும் எப்படி வெய்ய முடியுமோ அப்படி வசானம். இதுக்கு மேல வெய்யறதுக்கு இனிமே வார்த்தையும் வரல, சக்தியும் இல்லை, அதனால விட்டுட்டான் அப்படின்னு சொல்லணும். அப்படி பழித்தான் அவன் அப்படின்னு அவனுக்கும் கூட என்ன பண்ணினான்னா உன்னை எய்தலாகும் என்பர். கடைசியில் அவனுக்கும் கூட எம்பெருமான் மோட்சத்தை கொடுத்தான் என்று பராசர மகரிஷி அவர் ஸ்ரீவிஷ்ணு புராணத்தில் காட்டியிருக்கிறார். அதையே இவர் எடுத்து சொல்றார். இந்த அவன் வல்லவா பழித்தவர்க்குன்னு உடனே நம்மாழ்வாருடைய பாசுரன் நினைவுக்கு வர வேணும். நம்மாழ்வார் என்ன சொல்லிட்டார் தெரியுமோ? அதை சிசுபாலன் எப்படி பழித்தான்? கேட்பார் செவிசுடு கீழ்மை வசவுகளே வையம் ஷேட்பால் பழம்பகைவன் சிசுபாலன் என்று அவரும் சொன்னார். கேட்பார் செவிசுடு கீழ்மை வசவுகள். அவன் வசவுகள் எவ்வளவுன்னா அதான் இங்க வைதுன்னு அங்க வசவுன்னு சொல்றான். அவ்வளவுதான் விஷயம். அது என்ன சொல்றான? கேட்பார் செவிசுடுன்னு. காது கொண்டு கேட்கிறவர்களுக்கு ஐயோ கேட்கவே முடியாது, இந்த வசவை என்னால கேட்க முடியாது என்று சொல்ல முடியாத அப்படிப்பட்ட வசவுன்னு சொன்னார். ஆனால் அதுக்கு நம்பலை, இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான வியாக்கியானத்தை பண்ணினார். கேட்பார் செவி சுடுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவன் நிந்தைக்கு திரவியம் வைத்து கேட்பார் அவர்கள் செவியும் சுடுமளவிலே அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணினார். அதாவது என்ன அர்த்தம் தெரியுமோ? சில பேர் என்ன பண்ணுவாளாம், பகவான வையத்துக்குன்னு நிதி வைப்பாளாம். நிதி என்னால் என்ன, இந்த காலத்தில் ட்ரஸ்ட்னு சொல்றாலும் இல்லையோ, அறக்கட்டளை அது ஏற்படுத்தி கோவிலில் கைங்கறி பண்ணுறதுக்கு ட்ரஸ்ட் வைக்கிறா, கச்சேரி பண்ணுறதுக்கு ட்ரஸ்ட் வைக்கிறான்னு சொல்கிறான். ஆரோத்தர் என்ன பண்ணார்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாபாத்மா அவர் என்ன பண்ணார்னா, பகவானை யார் வெய்யறாளோ அவளுக்கு நீங்கள் பணம் காசு கொடுக்க வேண்டியது அப்படின்னு ஒரு நிதி வச்சிருக்க. அதாவது என்ன அர்த்தம், பகவானை நீ வாயார விஷயானா உனக்கு வேண்டிய நிதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பண்ணுறான், இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணுறான். உடனே இவன்கிட்ட பணம் வாங்கிக்கணுமேன்றதுக்காக ஒருத்தன் பகவான் வைய ஆரம்பிக்கிறான் பகவான். அப்ப என்ன, இந்த பணம் கொடுக்கிறவன் என்ன சொல்றானா, அப்பப்பா நீ வையிற வசுவை என்னாலேயே கேட்க முடியல, என்னதான் நான் கொடுக்குற பணத்துக்காகத்தான் நீ பகவானை வையிறேன்னாலும் கூட என்னாலும் கொண்டு கால் கொண்டு கேட்க முடியாது, இப்படிப்பட்ட வசுவு வைரிய நீ, என்ன வசு இது அப்படின்னு பகவன் நிந்தைக்கு நிதி வைத்து கேட்பார்களுக்கும் கூட செவி சுடும்படியான அப்படிப்பட்ட வசவை சிசுபாலன் பண்ணினான். காரணம் என்ன? ஷேட்பால் பழம்பகைவன். அவன் 3 தலைமுறையா அவன்தான் முதல்ல ஹிரண்யாட்சனாக இருந்தான், அதுக்கப்புறம் ராவணன் கும்பகர்ணனாக இருந்தான். அதாவது 2 பேர் ஜெய விஜயால் அப்படி பறந்தாள்னு ஒரு புராணம் சொல்லுகிறது. அதனால ஒரு பிறவியிலே அவன் ஹிரண்யாட்சனாக இருந்தான், மற்றொரு பிறவியிலே அவன்தான் ராவணனாக இருந்தான். இப்பொழுது அவன்தான் இந்த இடத்துல எப்படி இருக்கிறான், சிசுபாலனாய் இருக்கிறான் என்று சொல்லும்படியாக அந்த பழம்பகைவன் அவன். அதுவும் கிருஷ்ணாவதாரத்திலேயும் அவன் பழம்பகைவன். இப்பத்தான் சொன்னேனே, சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு கண்ணபிரான் இடத்துல பொறாமை, போராத குறைக்கு ருக்மிணி பிராட்டியும் கண்ணபிரான் கல்யாணம் பண்ணி கொண்டு விட்டான் என்கிற பொறாமை என்று இதெல்லாம் இருந்து அப்படின்னா அது ஷேட்பால் பழம்பகைவன் சிசுபாலன் என்று சொன்னார். ஆக வைது நின்னை வல்லவா பழித்தவன் என்று அவனை சொல்றார். அவனுக்கும் சரி, அடுத்தபடியாக அடுத்தவனுக்கு போவோம். அடுத்தவனாருன்னா, மாறில் போர் செய்து நின்னை செற்ற தீயில் வெந்தவர்க்கும், நின்னை மாறில் போர் செய்து ஒப்பற்ற போர் செய்தான் என்ன அவனை உண்மையில பார்த்தா அது வாலியை சொல்றாருன்னு வியாக்கியானத்தில் காட்டுறார். ஆனால் வாலி எம்பெருமானோட நேர போரே பண்ணல. வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் தான் போர் நடந்ததே தவிர பெருமாள் இடத்துல நேரடியாக வந்து வாலி ஒரு யுத்தமும் பண்ணல.
ஆனால் அவனையே மாறில் போர்னு சொல்றார் என்று பார்த்தால், எப்ப சுக்ரீவனை அவர் அடியவனாக எம்பெருமான் ஏற்றுக்கொண்டு விட்டானோ ராமபிரான், அப்பொழுது ராமபிரானுக்கு அடியவனான சுக்ரீவனிடத்தில் அவன் போர் செய்தால் அது எம்பெருமானோட போர் செய்த மாதிரி தான். இன்னும் சொல்ல போனால் எப்படி இதுக்கு அர்த்தம் கொள்ளணும்னா, தன்னிடத்துல ஒருத்தன் அபச்சாரப்பட்டா கூட எம்பெருமான் வாய மூடிட்டு இருப்பான். தன்னுடைய அடியவனிடத்துல ஒருத்தர் அபச்சாரப்பட்டால் அப்பொழுது எம்பெருமான் கோபஸ்ய வசமே இவான் என்று போகிறவன் அல்லவா சக்கரவர்த்தி திருமகன். அதுதான் பின்னாலேயும் பார்த்தோம். வால்மீகி ராமாயணத்திலேயே ராமராவண யுத்தம் நடக்கிற பொழுதும் அந்த ராவணனானவன் ராமபிரான் மீது எய்ய வேண்டிய அம்புகளை திருவடி மேலே எய்து விட்டான். திருவடியினுடைய தோளில் தான் ராமபிரான் எழுந்தொழி இருக்கிறார். அந்த திருவடி மேலே எய்தான் ராவணன். அப்பொழுது பெருமாளுக்கு வந்த கோபம் இருக்கிறது. ததோ ராஜா மகாதேஜாக ததோ ராமோ மகாதேஜாக ராவணேன கிருதவ்ரணம் திருஷ்டுவா ப்ளவகசார்தூலம் கோபஸ்ய வசமே இவான். அதாவது இத்தனை நாள் தன்னிடத்துல ராவணன் அபச்சாரப்பட்ட பொழுது இவரும் கோபித்துக் கொள்ளணும்னு பார்க்கிறார் ராவணன் இடத்துல. ஆனால் கோபம் வரமாட்டேன்றது. கோபமே வா கோபமே வான்னு இவர் கூப்பிட வேண்டியிருக்கு. ஆனால் வரவே இல்லை கோபம் இவருக்கு. ஆனால் எப்பொழுது திருஷ்டுவா ப்ளவகசார்தூலம் அந்த ஹனுமான் மேல பானத்தை பிரயோகம் பண்ணினான் ராவணன் என்பதை பார்த்த உடனே ராமபிரான் என்னானார், கோபஸ்ய வசமே இவான், கோபத்தினுடைய வசத்திற்கு போய் அன்றைக்குத்தான் ராவணனை படுபாடு படித்து விட்டார் என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இன்று போய் நாளை வான்றதெல்லாம் அன்னைக்குத்தான் நடந்தது. அது இருக்கட்டும். இப்ப என்ன சொல்லுகிறோம் என்னால், இங்கே கூட மாறில் போர் செய்து நின்ன செற்ற தீயில் வெந்தவர்க்கும் என்றால் நின்ன செற்ற தீ உன்னுடைய நின்னைன்னு ஒரு அர்த்தம் சொல்ல, இல்லை நின்ன செற்ற தீனா உன்னுடைய அந்த கோபாக்கினியினால் வெந்து போன வாலின்ற. அப்ப மாறில் போர் செய்துன்னா ஒப்பற்ற போரை செய்தான் வாலி. என்னால் யாரிடத்துல செய்தான்? வாலி சுக்ரீவன் இடத்திலே தான் செய்தான். ஆனால் அதுவே பெருமாளுக்கு கோபத்தை உண்டாக்கி சுக்ரீவனை போட்டு நன்னா அடிச்சுட்டான் வாலி. அந்த சமயத்தில் பெருமாளுக்கு வந்த கோபம் கோபஸ்ய வசமே இவான்னு சொன்னமே, அந்த மாதிரி இங்கேயும் கூட கோபத்தினுடைய வசத்திற்கு சென்றவராய் என்ன பண்ணினார் பெருமாள் ராமபிரான்? தன்னுடைய கோபாக்கினியினாலேயே அவனை எரித்து விட்டார். யாரை? அந்த வாலியை எரித்து விட்டார் என்று பார்க்கிறோம். ஆக பகவதாபிச்சாரப்பட்டவன் சிசுபாலன், பாகவதாபிச்சாரப்பட்டவன் வாலி. இவர்கள் இருவரும் கூட வந்து உன்னை எய்தலாகும் என்பர். இந்த இரண்டு பேரும் கூட வந்து உன்னை எய்தலாகும். அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்டார். எப்படி சிசுபாலனுக்கு மோட்சம் கொடுத்தான் எம்பெருமான் என்று பராசரர் காட்டினாரோ, அதே போல பரமாம் கதிம் என்று வாலிக்கு மோட்சம் கொடுத்ததாக அது ஸ்ரீராமாயணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. வாலி மோட்சம்னே சொல்லுகிறோம் நாம் அடிக்கடி. அதனால இவாளுக்கெல்லாம் கூட மோட்சம் கிடைச்சிருக்குன்னா அப்ப என்ன தெரிகிறது? எப்பேற்பட்ட அபராதத்தை செய்தவர்களும் மோட்சத்தை அடைந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. இது இந்த திருஷ்டாந்தத்துக்கு இந்த ரெண்டு பேரும் சொல்றாருங்க. அப்படி இருக்கிற பொழுது வந்து உன்னை எய்தலாகும் என்பர் மாய. அதனால என்ன தெரிகிறதுன்னா, என் மாய நாயினேன் செய்த குத்தம், நான் நாயினும் கடைகட்டவனான நான். இப்ப சிசுபாலன் பண்ணின குற்றத்தை பொறுத்து அவனுக்கு நீ மோட்சத்தை அருளினாய், வாலி செய்த குற்றத்தையும் பொறுத்து நீ அவனுக்கு மோட்சத்தை அருளினாய். அப்படி இருக்கிற பொழுது நாயினேன் செய்த குற்றம் அதையும் நீ நற்றமாகவே கொள், எனக்கும் உயர்ந்த பேற்றை நீ தர வேண்டும். அவர்களை விட நான் அதிகமாக பண்ணிட்டேன், ஒன்னும் அவர்களை விட நான் ஒன்னும் அதிகமாக பண்ணலையே என்பது போல இதை இந்த அர்த்தத்தை அப்படியே பின்பற்றித்தான் ஆள வந்தார். தம்முடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே காட்டுகிற பொழுது ரகுவரயதபூஸ்துவம் தாதிருஷோ வாயசஸ்ய பிரணதைதி தயாளுர்யச்ச சைத்தஸ்ய கிருஷ்ணா பிரதிபவம் அவராத்து முக்த சாயுஜ்யதோ பூஹு வதகிமபராதஹ கஸ்யதே ஸ்திக்ஷமாயாஹ என்று அற்புதமாக ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தில் இதே கொஞ்சம் வேற மாதிரி தெரிவிக்கிறார்கள். ஏன்னா ரகுவரயதபூத் தாதிருஷோ வாயசஸ்ய இங்க வாலியை எடுத்தார், ஆனால் ஆள வந்தார். அதே ராமாவதாரம், ஆனால் வாலியை எடுக்காமல் யாரை எடுத்தார்? காகாசுரனை எடுத்தார். இன்னும் வாலியை விட கொஞ்சம் காகாசுரன் அதிகமான அபராதத்தை அவனை அடியவர் எடுத்து அபராதம் பண்ணினவன் தான். இங்க வாலி சுக்ரீவனுக்கு அபராதம் பண்ணினான்னா அங்க காகாசுரன் பிராட்டிக்கு அபராதம் பண்ணினான். பிராட்டி பெருமானுடைய அடியவள் தான். ஆக என்னாச்சு? தாதிருஷோ வாயசஸ்ய. அதே மாதிரி முக்த சைத்தியஸ்ய கிருஷ்ண, சைத்தியஸ்ய சேதிராட்டுக்கு அதிபதியாயிருந்தவன் சிசுபாலன், அவனுக்கு எம்பெருமான் மோட்சத்தை கொடுத்தான் என்று இப்படி எல்லாம் பார்க்கிறோம்.
அவளை போல நான் என்ன அவ்வளவு பெரிய பாபமா பண்ணியிருக்கேன்னு அவர் கேட்கிறார். அவளுக்கே தஸ்ய தே அஸ்தி க்ஷமாயா, உன்னுடைய க்ஷமைக்கு இலக்காக அவர்களுடைய அவ்வளவு பெரிய அபராதம் இருந்தது. ஆனால் அவ்வளவு பெரிய அபராதம்லாம் என்னிடத்துல ஒன்றும் இல்லையே அப்படின்னு கூட ஆள வந்தால் எம்பெருமானை கேட்பதாக அந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த பாசுரத்தினுடைய அதே சாயையில் தான் அந்த பாசுரம் அந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட என்ன சொல்லுகிறார்கள், நாயினேன் செய்த குற்றம் நீ நற்றமாகவே கொள் என்று கொள்றார். இது வாத்சல்யம் என்கிற குணத்தை நீ என்னிடத்திலே வெளிப்படுத்து என்று கேட்பதாக நான் சொல்ல. வாத்சல்யம்னா என்ன, தோஷ போக்கியத்துவம். அதான் சொல்றார். வாத்சல்யம்ன்றதுக்கு இலக்கணம் என்னன்னா அருளாள பெருமாள் எம்பெருமானார் ஞானசாரத்திலே தெரிவிக்கிறார். என்ன சொல்றார், எற்றே தன் கன்றின் உடம்பின் வழுவன்றோ காதலிப்பது அன்று அதனையின் ருகந்த ஆ. இந்த அழுக்கா இருந்தா பசுவுக்கு பிடிக்காது. கால் சுவடுபட்ட புல்லை அது தின்னாது. போற வழியில புல் இருந்தாலும் அந்த புல்லு மேல நம்ம கால் பட்ட அழுக்கு இருந்ததுன்னா அது சாப்பிடவே சாப்பிடாதான். அவ்வளவு ரோஷமுள்ள ஜந்து அது. ஆனால் தன்னுடைய கண்ணுக்குட்டியினுடைய உடம்புல இருக்கிற அழுக்கையெல்லாம் தன் நாவாலே நக்கி உண்ணுகிறது. அதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, தன்னுடைய கண்ணுக்குட்டி என்கிறபடியினாலே அதனிடத்திலே அது தோஷத்தை போக்கியமாக கொள்ளுகிறதுன்னு பார்க்கிறோம். இதுதான் வாத்சல்யம். அற்ற முறைக்கு அம்புயகோன் அடியவர்பால் குற்றமுணர்ந்து இகழும் கொள்கையனோ நிச்சயமாக கைவிட மாட்டான் என்று சொல்லிவிட்டு இதை சொல்லுகிறார்கள். அதன வாத்சல்யம் தோஷ போக்கியத்துவம். அந்த போக்கியத்துவத்தை தான் இங்கே நாயினேன் செய்த குற்றம் நற்றமாகவே கொள். வேதாந்த தேசிகனும் தயா சதகத்திலே இந்த வாத்சல்ய குணத்தை என்ன அழகா அனுபவிக்கிறார் தெரியுமா? அது சொல்ற தயா தேவிக்கு வாத்சல்யம் என்கிற குணத்தை இட்டு சொல்லுகிறார். என்னன்னா, தயாதேவி என்ன கொடுக்கலாம் உனக்குன்னு பார்த்தேன். என்னிடத்துல கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை உனக்கு, இருந்தாலும் என்னிடத்துல நிறைய இருக்கிறது. எதுன்னு பார்த்தா ஔத்சுக்கிய பூர்வம் உபகிருத்திய மகா அபராதான், என்னுடைய அபராதங்களை எல்லாம் உனக்கு கொடுக்கணும்னு பார்க்கிறேன். அதான் என்னிடத்துல நிறைய இருக்குது. ஆனால் இந்த அபராதங்களை கொடுத்தாலும் கூட அதை என்ன பண்றான், எம்பெருமானுடைய தயை என்ன பண்ணுகிறது, அந்த வாத்சல்யம் என்ன பண்ணுகிறதுன்னு ஆலிஹியா, நன்றாக நன்ன ஆலிஹியானா இந்த நக்கி சாப்பிடுறதுக்குத்தான் ஆலிஹியா. லேகனம் என்னால் என்ன தெரியுமோ, ரொம்ப விரும்பின வஸ்துவை அப்படியே நக்கி நக்கி சாப்பிடுவாள், அதுக்குத்தான் ஆலிஹியா. அப்புறம் நன்னா நக்கி சாப்பிட்றானா. நிரவசேஷம், கொஞ்சம் கூட மிச்சமே வைக்கிறது இல்லை, ஒட்ட சாப்பிட்டுடுறான். அலப்த திருப்திஹி, ஐயோ இன்னும் கொஞ்சம் இருந்தா சாப்பிடலாமே, இன்னும் கொஞ்சம் இந்த தோஷத்தை அப்படி நினைக்கிறானா எம்பெருமான். தாமியஸ்யஹோ விருஷகிரீஷ தயேத்வாம், ஐயோ இன்னும் இல்லையேன்னு இயங்குகிறானா. அதாவது அடியவர்களுடைய தோஷம் என்னால் அது எம்பெருமானுக்கு எவ்வளவு இனிமையானது என்பதை அப்படி காட்டுகிறார் வேதாந்த தேசிகன். முதல்லயே கூட ஒரு ஸ்லோகத்தில் சொல்ற பொழுது என்ன சொல்றா, அபராத சதைஹி அபூர்ண புக்ஷிஹி. என்ன எவ்வளவு அபராதங்கள் பண்ணினாலும் எம்பெருமானுடைய வயிறு இன்னும் நிறையவே மாட்டேன்றதான். இன்னும் கொஞ்சம் கொண்டா, இன்னும் கொஞ்சம் கொண்டா, அபூர்ண புக்ஷிஹி என்னெல்லாம் வேதாந்த தேசிகனும் இந்த தோஷ போக்கியத்துவத்தை மிக அற்புதமாக அனுபவித்திருக்கிறார். ஆனால் இதுல ஒரு சந்தேகம் வரணும். அது என்ன சொல்லுவா சில பேர், என்னால் தோஷ போக்கியத்துவம்லாம் சொல்லக்கூடாது, தோஷ அதர்சித்தம் மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா எவ்வளவு தோஷம் பண்ணினாலும் பெருமாளுக்கு போக்கியம் ஆறுதுன்னு சொன்னா அப்போ மேல மேல இவன் அபராதம் பண்ணிட்டே இருக்கணும்னு அர்த்தம் ஆயிடும். இல்லையா, நான் மேல மேல இவன் அபராதம் பண்ணிட்டே இருப்பனே அப்படின்னு அப்படி அர்த்தம் சொன்னாலும் அந்த தோஷத்தை, அந்த குற்றத்தை தோஷ அதர்சித்துவத்துக்குன்னு சொல்லலாம். எவ்வளவு தப்பு பண்ணினாலும் அவன் கண்டுகொள்ளவே மாட்டான்னு சொன்னான், மேல மேல தப்பு பண்ணிட்டே தான் இருப்பான். அப்ப அதுக்கு இந்த தோஷம் சொல்ல வேண்டி வரும். அதனால எம்பெருமானுடைய பெருங்குணத்தை பார்க்கிற பொழுது நாம் எவ்வளவு தப்பு பண்ணினாலும் பொறுத்து கொள்ளுபவன்றது அவருடைய பெருமையை சொல்லுகிறது. அதுக்காக நாம் தப்பு பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது யார் சொன்ன, நம்முடைய தன்மையை பார்க்கிற பொழுது நாம் எந்த தப்பையும் பண்ணவே கூடாது. அது பகவானுடைய பெருமைக்கு சொன்ன விஷயமே தவிர வேறொன்றல்ல, அதெல்லாம் வேறு விஷயங்கள். ஆக இன்னும் 10 பாட்டு ஆகணும், ஒரே ஒரு பாசுரம் தான் சொன்னேன். ஆஜ்ஞா செய்த புத்தன் நத்தமாகவே கொள் ஞாலநாதனே என்று அந்த எம்பெருமானை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நான் செய்த குற்றத்தை நீ நற்றமாக கொள்ள வேண்டும் என்று சொன்னார் எம்பெருமானை பார்த்து. அடுத்தபடியாக என்ன சொல்றாருன்னா, எம்பெருமானையே பார்த்து இப்படி சொன்னார். இது தம்முடைய திருவுள்ளத்தை குறித்து உபதேசிக்கிறார். அடுத்ததாக எப்படி பண்ணினாலும் எம்பெருமான் நம்மை அனுகிரகிக்கிறா இருந்தாலும் நெஞ்சே நீ என்ன பண்ணலாம், அவனுடைய திருவிடைகளை வாழ்த்தி வணங்கு என்று தனக்கும் தம்முடைய நெஞ்சுக்கும். அதனால எம்பெருமான் என்ன குத்தம் பண்ணினாலும் அதை பொறுக்கிறவன் தான்றதுக்காக குத்தமே பண்ணிட்டு இருக்கணும்னு நீ நினைக்காதே. நீ என்ன பண்ணணும், ஆயுசு கழிஞ்சுட்டே இருக்குது, அதனால நீ என்ன பண்ணணும், எம்பெருமானை வணங்கி வாழ்த்து என்று அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். வாழ்களாகி நாள்கள் செல்ல நோய்மை குன்னி மூப்பை மாளும் நாளதாதலால் வணங்கி வாழ்த்தன் நெஞ்சமே.
ஆளதாக நன்மை என்று நன்குணர்ந்ததன் நியம் மீழ்விலாத போகம் நல்க வேண்டும் மாலபாதமே. வாள்களாகி நாள்கள் செல்லன்ற நம்முடைய நாள் இருக்கிறது வாள்களாகின்ற இல்லையா. ஒரு மரத்தை அறுக்கிற பொழுது வாழால் அறுக்கிறாளோ இல்லையோ, வாழ் வச்சுட்டு அறுப்பான். அறுத்தா என்ன ஆகும்? போகிற பொழுதும் அறுக்கும், வருகிற பொழுதும் அறுக்கும். அது அப்போ என்ன ஆகிடும்? கடைசியில் அது துண்டா கீழே விழுந்துடும். அந்த மாதிரி நாள்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் வாள்களாகின்ற நம்முடைய ஆயுசை அறுக்கிற ஒரு வாழாத்தான் அந்த நாள்கள்லாம் இருக்கிறது. போயிட்டே இருக்குது, எல்லாம் குறைஞ்சிட்டே இருக்குது. ஒரு நிமிஷம் கூட அடுத்த நிமிஷம் போன நிமிஷம் திரும்பி வராது, அப்படி போயிட்டு இருக்கு. அதான் சொல்லுவார் எங்கள் காஞ்சி சுவாமி, ரொம்ப ரசமாக வார்த்தை சொல்லுவார். என்ன பண்ணுறார்? நித்தியம் இந்த கேலண்டர்னு கொடுக்குறாளோ இல்லையோ, அந்த கேலண்டர்னு கொடுத்தா எல்லாம் கேட்டு வாங்கிட்டு வருவா. முன்னெல்லாம் போய் கடையில் போய் கேலண்டர் கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு வருவா. அதில் என்னென்னா தினச்சரி கேலண்டர்னு ஒன்று உண்டு. தினந்தோறும் அன்னன்னைக்கு தாளை கழிக்கிறதுக்கு ஒரு கேலண்டர் உண்டு. அது என்ன பண்ணுறான்னா தினந்தோறும் கழிக்கிறா தாளை. என்ன அன்னைக்கு தினந்தோறும் என்னதுக்கு கழிக்கிறான்னு கேட்டா சுவாமி வேடிக்கையா சாய்பார், நீ என்ன கழிச்சேன் நேற்று பூரா என்ன கழிச்சேன்னு கேட்டாலும், என்ன கழிச்சேன்? ஒரு தாளை கழிச்சேன், ஒரு நாளை கழித்தேன், அவ்வளோதான். வெறும் ஒரு தாளை கழித்து நாளை கழிக்கிறோமே தவிர உபயோகமாக என்ன பண்ணினோம் யோஜனை பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை. எத்தனை நாள் வீணாக்கிறோம் யோஜனை பண்ணி பாருங்கள். மாச தேதியை கழிச்சாலும் சரி, ஒரு மாதம் பூரா என்ன கழிச்சோம் அப்படின்னு பார்க்கணும். நாம் என்ன செய்தோம், என்ன கழித்தோம்னா என்ன அர்த்தம், என்ன செய்தோம் என்று பார்த்தால் ஒன்றும் இல்லை. அதுதான் இங்கே பாசுரத்தில் ஆழ்வார் என்ன சொல்ற, வாழ்களாகி நாள்கள் செல்ல. அப்படியே நாள்களெல்லாம் நம்முடைய ஆயுசு அறுக்கிற வாழ் போல போகிறது. நோய்மை குன்றி மூப்பு எய்தி, நமக்கு நோய்மை ஏற்படுகிறது, வியாதிகள் ஏற்படுகிறது. அதுக்கு மேலே மூப்பு ஜரை. தொடர்புடைய ஆழ்வார் சொன்னாரே, என்ன சொன்னார்? அவருடைய பாசுரத்தில் சொல்கிற பொழுது என்ன சொன்னார்? எல்லாம் போயிட்டே இருக்குது வரிசையா, ஒன்றும் நமக்கு இல்லைன்னு சொல்கிற பொழுது அவர் தொண்டடிப்புடி ஆழ்வார் பாசுரத்தில் சொன்னார், அது ஆகும் என் யவன பருவத்தை கூட அவர் அதுவாகும் என்று சொல்லி அவ்வளவு பயப்பட்டார். அதுக்கு மேலே பிணி பசி மூப்பு துன்பம் என்று எத்தனை அது இவனுடைய பருவங்களில் வீணா போகிற பருவங்கள் என்று பார்த்தால் எல்லாம் எத்தனை போயிட்டு இருக்குது. வேதநூல் பிராயன் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும். சரியா 50 வருஷம் தூங்கியே கழிஞ்சு விடுறதுதான். ராத்திரி மாத்திரம் தூங்குறவாளுக்கு இன்னும் கார்த்தாலையில் சேர்ந்து தூங்கினாக்கா எத்தனை வருஷம் கணக்கு பண்ணிக்கோங்க. பாதியும் உறங்கி போகும் நின்னைய 15 ஆண்டு. அப்போ 100 வருஷத்தில் 50 வருஷம் தூக்கத்தில் போயிடுத்தோம்னா இருக்கிறது மீதி 15 ஆண்டுன்னா 15 50 வருஷம். இந்த 50 வருஷத்தில் நமக்கு என்ன விஷயம்னு கேட்டா, பேதை பாலகன் அது ஆகும். பேதைன்னா அரியா பருவம், பாலகன்னா விளையாட்டு பருவம், அதுன்னா யவன பருவம். ஏன் அதுன்னு சொன்னார்னா இவருக்கே பயமா இருந்தா. யவன பருவத்தில் வர கேடுகள்லாம் நினைச்சா கிட்ட போறதுக்கே பயமா இருந்தது. தூரேந்து காமிக்கிறாராம், எங்க ஒட்டிடுமோன்னுட்டு அது ஆகும் என்ன ரொம்ப ரசமா வியாக்கியானம் பண்றாரு பெரியவாச்சாம்பள்ளி. சரி, யவன பருவம் தாண்டித்துன்னா அடுத்த நிமிஷம் என்ன ஆகுதுன்னு கேட்டா மூப்பு வந்துடுறது. பிணி பசி மூப்பு துன்பம் இத்தனை வந்துடுறது. அதனால வாழ்களாகி நாள்கள் செல்ல நோய்மை குன்றி மூப்பு எய்தி மாளும் நாளது. கடைசியில் திடீர்னு இவன் நினைக்காத ஒன்றுக்கு தலையில் இடி விழுந்தா போல மரணம் வந்துடுறது. ஆகையால் என்ன பண்ணோம்? எம்பெருமானை வணங்கி வாழ்த்து என் நெஞ்சமே, என் நெஞ்சமே அந்த எம்பெருமானை நீ வணங்கி வாழ்த்து என்ற. அப்ப வணங்கி வாழ்த்துட்டா, நம்ம எம்பெருமானை வணங்கி வாழ்த்துட்டா அது பேத்துக்கு சாதனமா? நிச்சயமா பேர் கிடைச்சிடுமா? சந்தேகம் வருதோ இல்லையோ? எம்பெருமானை வணங்கி வாழ்த்தினால் வணங்கி வாழ்த்துன்னு நம்மளை சொல்றார். அப்ப வணங்குதலும் வாழ்த்துதலும் நமக்கு பேற்றை தருமோ அப்படின்னு சந்தேகம் வருதுன்னா அது பேத்தை தராது. பின்ன எது பேத்தை தரும்? வணங்கி வாழ்த்துறதுன்றது நீ உனக்கு தகுதியை உண்டாக்கி கொள்ளலாம், அவ்வளவுதான். ஆனால் இதெல்லாம் என்ன, வனத்திடரை ஏரியா மன்னம் ஏற்றுமிதுவல்லால் என்று சொல்லப்பட்டபடி இதெல்லாம் உனக்கு தகுதியை உண்டாக்கிக்கலாம். ஆனால் அந்த பெருமானுடைய திருவடிகளை அடைய வேணும்னா அதுக்கு திருவடிகள் தான் உபாயமே தவிர அது என்ன சொல்ற, அதை பின்னடிகள்ல என்ன சொல்றார்? ஆளதாகும் நன்மை என்று நன்குணர்ந்து அது அன்றியும் மீழ்விலாத போகம் நல்க வேண்டும். மாலபாதமே மாலபாதமே மீழ்விலாத போகம் நல்க வேண்டும். மாலபாதமே அர்த்தம், எம்பெருமானுடைய திருவடிகள் தான் நமக்கு மோட்சத்தை தர வேண்டுமே தவிர நாம் நம்முடைய முயற்சியாலே நாம் நிச்சயமாக அந்த எம்பெருமானை அடைந்து விடவே முடியாது அப்படின்னு சொல்றார். ஆனால் சுவாமி, நாம் அபராதங்களையோ எண்ணிறந்த அபராதங்களை பண்ணி இருக்கிறோம். அப்படிப்பட்ட அபராதங்களை பண்ணி இருக்கிற பொழுது நமக்கு எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னா
நமக்கு எம்பெருமான் பலம் கொடுத்துடுவன்னு சொல்றீரே, கொஞ்சம் இது நம்பும்படியா இல்லையே. இவ்வளவு பாபத்தை பண்ணி நான் நமக்கா எம்பெருமான் பலம் கொடுப்பன்? நாம கேட்கிறோம், செய்த புத்தன் நத்தமாகவே கொள்ளுன்னு அவனை பிரார்த்திக்கிறோம். ஆனா அவன் பண்ணுவன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுறது இல்லையா? உடனே எப்படிப்பட்ட அபராதத்தை பண்ணினவனுக்கு அவன் அனுகிரகம் பண்ணியிருக்கிறான் பாருங்கள் என்று ருத்ரனுடைய கதையை எடுத்து சொல்லுகிறார். என்ன சொல்றார்? சலங்கலந்த செஞ்சடை கருத்த கண்டன் வெண்டலை புலங்கலங்க உண்டபாதகத்தன் வந்துயர்கட அலங்கல் மால்வின் வாசநீர் கொடுத்தவன் அடுத்த சீர் நலங்கொள் மாலை நண்ணும் வண்ணம் எண்ணும் வாழி நெஞ்சமே. அதாவது சலங்கலந்த செஞ்சடை, இதெல்லாம் ருத்ரனுக்கு கர்வம் உண்டாகிறதுக்கு காரணம். ருத்ரன் என்ன நினைச்சுக்கிறான்? தன்னை தவிர யாரும் கிடையாது, எனக்கு உண்டான வைபவம் பெருமை யாருக்கும் கிடையாதுன்னு நினைச்சுக்கிறான். என்ன ஆயிடுச்சுன்னா சலங்கலந்த செஞ்சடை, ஜலம், ஜலம் என்னால் கங்கா ஜலம், கங்கையை தன்னுடைய சிரசிலையே அடைக்கிட்டானும். கதைகள்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பகீரதன் தவம் பண்ணி அந்த கங்கையை ஆகாசத்திலேருந்து கொண்டு வருகிறான். அப்போ அந்த ஆகாச கங்கை அவ்வளவு வேகத்தோடு பூமியில் விழுந்தா பூமியே செதறி போயிடும். அதனால என்ன பண்றதுன்னு பயப்பட்டான். அப்பொழுது இவன் என்ன பண்ணினான்னா, ருத்ரன் தன்னுடைய ஜடையில தாங்கி அதை கீழே விட்டான். அப்போ கொஞ்சம் வேகம் குறையிறது இல்லையோ. அதனால அது கடைசியில் என்னன்னா, எம்பெருமானுடைய திருவடி தீர்த்தத்தை தலையில தாங்கினான் என்கிறபடினாலே சசிவா சொசிரோ திருத்தேனா என்று ஆள வந்தாரும் மத்தை அருளி செய்கிறார். அதனால எம்பெருமானுடைய திருவடி தீர்த்தத்தை அவன் தலையிலே தரித்தான் என்றுதான் அவனுக்கு அப்படி ஏற்பட்டது. ஆனால் அப்படி இல்லை, அவனுக்கு கர்வம் என்ன ஏற்பட்டு, நான் கங்கையே என்னுடைய தலையில அடக்கி விட்டேன் என்று. சலங்கலந்த செஞ்சடை கருத்த கண்டன், கருத்த கண்டன்னா அதுவும் அகங்காரத்துக்கு காரணம். என்னன்னா கடல் கடைந்த பொழுது அதிலிருந்து ஆலாகலம் என்கிற விஷம் வந்தது. அந்த விஷத்தை ருத்ரனிடத்தில் கொடுத்தார். அவன் விழுங்கினான். விழுங்கினா உடனே கழுத்தை அந்த கழுத்தோட நின்றுடுத்தது. அது இன்னும் கதை சொல்றான். ஐயோ அவருக்கு விஷத்தை சாப்பிட்டுட்டாரேன்னு பயந்து பக்கத்தில் இருந்த பார்வதி என்ன பண்ணாலாம், அவருடைய கழுத்தை அழுக்கி பிடிச்சாலும். விஷம் அங்கேயே நின்றுட்டோன்றதுக்காகவா? புருஷனுடைய கழுத்தை பிடிக்கிறதுன்றது ஸ்திரீகளுக்கு அந்த காலத்திலேயே வந்துடுத்துன்னு சொல்லலாமா? கோவிலுக்கு போறா யாராவது, அதனால அந்த கழுத்தை பிடிச்சிடாலாம் பார்வதி. உடனே கழுத்திலேயே நின்று போயிடுத்தான் அந்த விஷம். அதனால அவனுக்கு கருத்த கண்டன், நீலகண்டன், கலகண்டன் எல்லாம் பேர் வந்தது இல்லையோ அவனுக்கு, கருத்த கண்டன். ஆனால் அவனுக்கு ஒரு பாபம் வந்தது. என்னபடி நான் கேட்டா, வெண்டலை புலங்கலங்க உண்ட பாதகத்தன். வெண்தலை, ஒரு வெள்ள வெளேர் வெளுத்து போன தலை என்றார். பிரம்மாவுடைய தலையை அவன் கிள்ளி விட்டான். பிரம்மாவுக்கும் 5 தலை இருந்துதான், ருத்ரனுக்கும் 5 தலை இருந்துதான், நமக்கும் 5 தலை, நம்முடைய தாப்பனாருக்கும் 5 தலைன்னா பார்க்கிறவாளுக்கு நாம அவரான் சந்தேகம் வந்துடக்கூடாது. அதனால அவருக்கு வேண்டாம், தன் தலையை கிள்ளி இருக்கலாம். அவன் என்ன பண்ணான், பிரம்மாவுடைய தலையை கழுவி விட்டான், தாப்பனாருடைய தலையை கழுவி விட்டான். உடனே அந்த தலை கையிலேயே ஒட்டின்னு கொடுத்து, அதான் கபாலம், கையிலேயே ஒட்டின்னு கொடுத்து. கையில் ஒட்டின்னு விட்டா அத்தை எடுத்துட்டு அது அச்சரீரி சொல்லிட்டு, இது என்னைக்கு பிட்சை எடுத்து நிறையிறதோ அன்னைக்கு தான் இந்த கபாலம் அகலம்னு சொன்னான். அவனை எங்கெங்கயோ போயிட்டு இருக்கான். அந்த கபாலத்திலேருந்து அது அகலவே இல்லை. கடைசியில் என்ன ஆயிடுது, அந்த கபாலம் வளர்ந்து போயிடுது. அத்தனை நாள் பிக்ஷை எடுத்து, அதுதான் வெண்டலைன்னு சொல்றாரு. வெண்தலைன்னா என்ன, அதில் இருக்கிற ரத்தம் சதை எல்லாம் போய் கடைசியில் வெறும் ஓடு மட்டும்தான் இருந்துதான் அவ்வளவு நாள் பிச்சை எடுத்திருக்கான்னு சொல்றாரு அவர். அது புலங்கலங்க உண்டபாதகத்தன். அப்படி இருந்தவன் கடைசியில் அவனுடைய வன் துயர் இருக்கடா, அவனுடைய துயரை போக்கினவன் ஆர் என்னால் சர்வேஸ்வரன் பகவான். என்ன செய்தான், அலங்கல் மார்பில் வாசநீர் கொடுத்தவன். தன்னுடைய அலங்கல் மார்பு, நல்ல மாலையை அணிந்த திருமார்பு இருக்க, அந்த மார்பிலேருந்து அப்படி கொஞ்சம் வேர்வையை எடுத்து அப்படி தெளிச்சானதில் வெந்தாரென்பும் சுடுநீரும் மெய்யில் பூசி கையகத்து ஓர் சந்தாறு தலைகொண்டுலகேழும் திரியும் பெரியோன் தான் சென்று என் எந்தாய் சாவந்தீர் என்னா இலங்கு அமுது நீர் திருமார்பில் தந்தான். தன்னுடைய திருமார்பிலே பிரவகிக்கிற அந்த ஸ்வேத பிந்துக்கள் அதை எடுத்து அதில் அப்படி தெளித்தான். உடனே அவனுடைய கையை விட்டு அது அகன்று விட்டது. சொப்னலப்தம் தனம் யதா தச்ரோணி ஸ்புட்டிதம் சததா சொப்னலப்தம் தனம் யதா என்று அவனே சொன்னதாக புராணத்தில் இருக்கு. கனவுல கண்ட ஐஸ்வர்யம் எப்படி விழித்து கொண்டால் இல்லாமல் போய்விடுகிறதோ அதுபோல எனக்கு எல்லாம் கனவுல வந்த மாதிரி போயிடுத்து. அந்த கையை விட்டு என்னுடைய கபாலம் அகன்று விட்டது என்று அந்த பிரம்ம கபாலம் அகன்ற அந்த சரித்திரத்தை ஆழ்வார்கள் பாசுரத்தில் பாடியிருக்க. நாம மட்டும் சொல்லலையே, இது அபாலம் சொல்ற. அவ ருத்ரனையே வணங்குகிறவர்கள் கூட அந்த ருத்ரனுக்கு என்ன பேர் வைத்திருக்கிறார்கள் என்றால் கபாலி என்றுதான் பேர் வைத்திருக்கிறார்.
அதனால கபாலத்தை கையிலே உடையவன் என்று. அதுதானே நம்மாழ்வாரும் கூட பேஷனின்ன சிவனுக்கும் பிரமந்தனக்கும் நாயகனபனே, எல்லாருக்கும் நாயகன் ஆறு பகவான் தான், சிவன் நாராயணன் தான் அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேன்னு சில பேர் ஆட்சேபனை பண்ண. கபாலனன் மோக்கத்து கண்டுகொள்மின், உங்களுடைய கிரகங்களிலே நீங்கள் எழுதி வைத்த புஸ்தகத்தையே எடுத்து பார்த்து கொள்ளுங்கள் என்கிறார் ஆழ்வாருன்னு நம்மள வியாக்கியானம் பண்றோம். நீ உங்க ஆத்துல புஸ்தகம் இருக்கோ இல்லையோ, நாங்க சொல்ற புராணம் இல்லை, இது உங்க ஆத்துல இருக்கிற புராணம் இது, நீங்களே போய் எடுத்து பாருங்க, அதுல இந்த சரித்திரம் இருக்கா இல்லையா பாருங்க. அதனால அவனுக்கு கபால மோட்சத்தை கொடுத்தவனார் என்றால் பகவான் தானே என்ன அந்த அர்த்தத்தை சொல்லி அலங்கல் மார்பில் வாசனீர் கொடுத்தவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் சொன்னா என்ன தெரிகிறது? எப்பேற்பட்ட மகா பாதகி, அதாவது பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டு விட்டது ருத்ரனுக்கு. ஆனால் அவனுடைய அந்த பிரம்மஹத்தி பாபத்தையும் கூட எம்பெருமான் என்ன பண்ணினான்? அவன் போக்கி விட்டான் என்கிறபடியினாலே நீ என்ன பண்ணும்? நலங்கொள் மாலை நண்ணும் வண்ணம் எண்ணு. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை நாம் கிட்டி அனுபவிக்கும் வண்ணத்தை நெஞ்சே நீ நினைப்பாயாக அப்படின்னு சொன்னார். எம்பெருமானை நெஞ்சில நினைக்கிறதுன்னு சொன்னான். என்ன பண்ணணும்? எம்பெருமான இடத்துல நமக்கு ஒரு ஸ்ரத்தை உண்டாகணும்னா இதர விஷயங்கள்ல வைராக்கியம் உண்டாகணும். எம்பெருமானை நினைக்கிறது, எம்பெருமானையும் நினைக்கிறேன், உலகத்திலேயும் விஷயங்களையும் நான் ஈடுபடுறேன் அப்படின்னு இருந்தா போராது. அதான் திருமழிசை ஆழ்வார் தெரிவிக்கிறார். கொஞ்சம் நாம் எப்படி இருக்கணும்னு கேட்டான். அடுத்த பாசுரத்தில் அதை தெரிவிக்கிறார். ஈனமாய எட்டு நீக்கி ஏதமின் நீ மீது போய் வானமாள வல்லையேல் வணங்கி வாழ்த்த நெஞ்சமே, ஞானமாகி ஞாயிறாகி ஞாலமுத்து மோரையித்து ஏனமாய் இடந்த மூர்த்தி எந்தை பாதமெண்ணியே. ஈனமாய எட்டு நீக்கி, நம்ம இடத்துல ஹீனமான எட்டுன்னு சொல்றார். இந்த ஹீனமாய எட்டுன்னா மொத்தம் 8 விஷயங்கள் நம்மை ரொம்ப இந்த உலகத்திலே அழுத்துகிறதா. அது என்னன்றத வெறும் சப்தத்தை மட்டும் சொல்லி முடிட்டுடுறேன், ஏன்னா நிறைய விளக்க முடியாது. ஈனம் 8ன்னா என்ன? அவித்யா, கர்மம், வாசனா, ருச்சி, பிரகிருதி சம்பந்தம், தாபத்ரயம் என்று மொத்தம் 8ன்னு சொல்றேன். அவித்யா என்னால் அறியாமை, கர்மம் என்னால் முன்பிரிவுகளிலே நாம் செய்த பாப புண்ணியங்கள், அதனுடைய தொடர்ச்சி வாசனா, அந்த வாசனையினால உலகியல் விஷயங்கள்ல நமக்கு ஏற்படக்கூடிய ருச்சி, அதுக்கு காரணம் எதுன்னு கேட்டா பிரகிருதி சம்பந்தம், இந்த உலகத்தோடு தொடர்பு. இந்த உலகத்தோடு தொடர்புக்கு காரணம் நம்முடைய ஆசை, அந்த ஆசைக்கு காரணம் நம்முடைய முன்வினை பயனில் இருக்கக்கூடிய தொடர்பு, அந்த தொடர்புக்கு காரணம் முன்வினை பயன்கள், அந்த முன்வினை பயன்களுக்கு காரணம் நாம பண்ணின கர்மங்கள், அந்த கர்மங்களுக்கு காரணம் நம்முடைய அஜ்ஞானம். என்ன எப்படி பார்த்தாலும் இப்படி பார்த்தாலும் அப்படி பார்த்தாலும் அப்படி போறது. இது 5 விஷயங்கள். அதுக்கப்புறம் ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் என்கிற தாபத்திரயங்கள் 3. இது மொத்தம் சேர்ந்த 8. இந்த ஈனமாய 8 நீக்கி ஏதமின்றி, இந்த குற்றங்கள் எல்லாம் இல்லாமல் போய் நீ வானமா அளவல்லையேல், நீ பரமபதத்தை போய் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாயானால் நீ என்ன பண்ணணும் தெரியுமோ? வராக பெருமாளை போய் ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொல்றோம். இதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நாம் இந்த பாசுரத்தில் கொள்ளலாம். அவர் எப்படிப்பட்டவர்னா, ஞானமாகி ஞாயிறாகி ஏனமாய மூர்த்தியாகி என்று அவர் ஞானமாயிருக்கிறவரும் அவர்தான். ஞாயிறு என்னால் என்ன? நல்ல சூரியனை போல நல்ல பிரகாசத்தை நமக்கு ஞானத்தை அளிப்பவரும் அவர்தான். யார் அவர்னால்? ஏனமாய மூர்த்தியாகி என்று சொல்லப்பட்டபடி ஏனம் என்னால் வராகம், வராக பெருமாளை சொல்றாருங்க. அவர் என்ன பண்ணார்? ஓர் ஈத்தினாலே இடந்த மூர்த்தி, அந்த உலகத்தை எல்லாம் இடந்து எடுத்தார்னு சொல்றாரு. அந்த எம்பெருமான் என்ன பண்ணினான்னு கேட்டான், பூமியை தன்னுடைய ஒரு எயிற்றாலே இடந்து எடுத்தான் என்கிற அந்த அர்த்தத்தை சொல்லுகிறார். ஏனமா இடந்த மூர்த்தி எந்தை பாதம் எண்ணி, அந்த எந்தையினுடைய திருவடி தாமரைகளை எண்ணி. என்ன வராக பெருமாள்னா ஆழ்வார்கள் எல்லாருக்கும் ஒரு தனியான அனுபவம். என்னன்னா அவருக்குத்தான் ஞானமூர்த்தின்னு பேர் இல்லையா? ஞானப்பிரான். நம்மாழ்வார் என்ன தெரிவித்தார்? ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே, ஏனத்துருவாய் உலகையிடந்த ஞானப்பிரான் என்ன அவனைத்தான் ஞானப்பிரான்னு சொன்னார். நம்மாழ்வார் திருமழிசை ஆழ்வாருக்கு பிற்பட்டவர்கள். அவர் இல்லை, இவரும் சொன்னார். திருமழிசை ஆழ்வாருக்கு முற்பட்டவரார் என்று பார்த்தால் பூதத்தாழ்வார். அவரும் கூட என்ன சொன்னார்னா, அந்த ஞானப்பிரான் என்று அந்த எம்பெருமானை தெரிவித்திருக்கிறார் தம்முடைய 2வது திருவந்தாதியிலே நாம் பார்த்தோமானால் அவனை ஞானப்பிரான் என்னே சொல்றார் அந்த 2ஆம் திருவந்தாதியில்.
இவர்களுக்கெல்லாம் ஆழ்வார்களுக்கெல்லாம் ஞானப்பிரானை அல்லால் இல்லை என்று அதே போலத்தான் திருமங்கி ஆழ்வார் சொல்லுகிறது, பன்றியா என்று பாரகன் கீண்ட பாழியான் ஆழியான் அருளே நன்று நான் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று தான் அந்த வராக பெருமாளுடைய அனுகிரகத்தால பெற்றேன் ஞானத்தை தெரிவிக்கிறார். பெரியாழ்வார் எயித்திடை மண்கொண்ட எந்தை இராப்பகலோது வித்து என்னை பயிற்சி பணி செய்ய கொண்டான் என்று எயித்திடை மண்கொண்ட வெந்தை என்னை இராப்பகல் ஓதுவித்து என்னை பயிற்று வித்தான் என்று இப்படியெல்லாம் ஆழ்வார்கள் எல்லாம் தங்களுக்கு ஞானத்தை கொடுத்தவனாக ஞானப்பிரானைத்தான் சொல்லி இருக்கிறார்கள். அதனால இங்கு திருமழிசை ஆழ்வாரும் இங்க என்ன சொல்றார் என்று பார்த்தால், ஞானமாகி ஞாயிறாகி ஞாலமுத்தும் ஓரையித்து ஏனமாய் இடந்த மூர்த்தி எந்தை, அந்த எந்தை பாதம் எண்ணியே நீ என்ன பண்ண வேண்டும், அவனுடைய திருவடிகளை வணங்கி வாழ்த்து என்று நமக்கு அப்படி தெரிவிக்கிறார். ஏன்னா அந்த ஞானப்பிரான் தான் எப்படிப்பட்ட ரொம்ப சுலபமான வழியை சொன்னவர். என்ன சொன்னவர், ஒரே ஒரு முறை நீ என்னை நினைத்தால் போரும், நான் உன்னுடைய கடைசி காலத்தில் உன்னை நினைத்து நான் மோட்சத்துக்கு அழைத்து செல்லுகிறேன் என்று அவர் இந்த வராக சர்ம ஸ்லோகத்தில் அவர் எப்படிப்பட்ட உயர்ந்த அர்த்தத்தை தெரிவித்திருக்கிறார். காட்ட பாஷாண சன்னிபம் என்ற நிலையிலே நீ இருந்தாலும் கூட அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமான் கதிம் என்று என்னுடைய பக்தனை நான் நினைத்து அவனை நான் மோட்சத்துக்கு அழைத்து செல்கிறேன் என்றெல்லாம் சொன்னார். ஆகினாலே உனக்கு அந்த வானமாள வல்ல ஏன் அந்த மோட்ச சாம்ராஜ்யத்திற்கு போக வேணும் என்கிற எண்ணம் இருக்குமானால் திருமழிசை ஆழ்வார் தம்முடைய நெஞ்சை குறித்து சொல்றார். அப்படி இருந்தால் நீ என்ன பண்ண வேணும் அப்படின்னு கேட்டா, அந்த வராக பெருமானுடைய திருவடிகளை நீ ஸ்தோத்திரம் பண்ணு என்று இந்த பாசுரத்தில் தம்முடைய நெஞ்சுக்கு அவர் உபதேசித்தார். அதற்கு பிறகு அப்படி இருந்தாலும் கூட ஐயோ நம்முடைய முன்வினை பயன்கள் எல்லாம் இருக்கிறதே, நம்ம என்ன பண்ணுமோன்னு தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் நெஞ்சு கலங்கி இருந்ததாம். நாம் எத்தனையோ பாபங்களை பண்ணியிருக்கோம், எம்பெருமான் சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான், வெறும் ஒரு தடவை நினைச்சாலே நம்ம அங்கீகரிச்சு விடுறேன்னு சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் அதெல்லாம் யாருக்கு கிடைக்கும், நமக்கு எங்கே கிடைக்க போகிறது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தால் உடனே கவலைப்படாது. அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் தெரிவிக்கிறார். எதுக்காக நீ கலங்குகிறாய், அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் சொல்றேன் கேளு. அத்தனாகி அன்னையாகி ஆளு மெம்பிரானுமாய் ஒத்து ஒவ்வாத பல்பிறப்பு ஒழித்து நம்மையா ஆட்கொள்வான், முத்தனார் முகுந்தனார் புகுந்து நம்முள் மேவினார், எத்தினால் இடர்கடல் கிடத்தி ஏழை நெஞ்சமே. எதனால நீ துன்பக்கடல்ல கிடக்கிறாய்? ஏழை நெஞ்சமேன்னு அர்த்தம், அறிவில் குறைந்த நெஞ்சமே. ஏழை என்று சொல்லுக்கு இந்த உலகத்தில் எல்லாரும் என்ன சொல்லுவா, பணம் இல்லாதவன் ஏழைன்னு சொல்லுவான். ஆனால் ஆச்சாரியர்கள் அப்படி சொல்ல மாட்டான். அது பணம் ஒரு பொருளே அல்ல அவர்களுக்கு. பின்ன எது, ஞானம் இல்லாதவன் ஏழை. அப்படித்தான் இவாளுடைய அபிப்பிராயம். அதனால ஏழை நெஞ்சமே எத்தினால் இடர்கடல் கிடத்தி, எதனால நீ போய் இடர்கடல்ல விழுந்து கிடக்கிறாய்? அதெல்லாம் நீ கவலையே விட வேண்டாம். வியாக்கியானத்தில் ரொம்ப ரசமா காட்டுறார். அர்ஜுனனை பார்த்து மாசுட்டகா என்று சொன்னான் கண்ணபிரான். இப்ப திருமழிசை ஆழ்வார் தம்முடைய நெஞ்சை பார்த்து மாசுட்டகான்னு சொல்றார். அப்படின்னு கவலைப்படாதேன்னு அர்ஜுனனுக்கு சொன்ன வார்த்தை போல இங்கே கண்ண தன்னுடைய நெஞ்சுக்கு ஆழ்வார் சொல்லக்கூடிய வார்த்தை இது என்று ஆழ்வாருடைய மாசுட்டகா இது. அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன், அத்தனாகி அன்னையாகி ஆளுமென்பிரானுமாகி என்று அத்தன் என்னால் தகப்பனார், அவர் ஹிதமே நடத்தக்கூடியவர். அன்னை என்னால் தாயார், அவள் குழந்தைக்கு பிரியமே நடத்த கடவுள். ஆச்சாரியன் எப்படிப்பட்டவர், ஆளுமெம்பிரான் என்று ஆச்சாரியனை சொல்றாருன்னு கொள்ளலாம். அவன் என்ன பண்ணுகிறான், நம்மை ஒத்தொவ்வாத பல்பிறப்பு ஒழித்து நம்மை ஆட்கொள்வான். ஆட்கொள்வதற்காக அர்த்தம் இந்த இடத்துல. வான் என்கிறது வானியற்றி விகுதி பெற்ற வினையச்சமாக கொள்ளலாம். அப்ப என்ன, ஒத்து ஒவ்வாத பல்பிறப்பு. இந்த பிறப்பு என்கிறது எப்படி இருக்கிறதுன்னா, ஒத்தும் இருக்கிறது ஒவ்வாமல் இருக்கிறதுன்ற, இதெல்லாம் பெரிய விஷயங்கள். ஒத்து இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம், எல்லாருக்கும் பிறவின்றது உண்டு, அது ஒத்து இருக்கிறது. ஆனால் ஒருத்தனுடைய பிறவி போல இன்னொருத்தனுடைய பிறவி இல்லை. ஒருத்தன் உயரமா இருக்கான், ஒருத்தன் குள்ளமா இருக்கான், ஒருத்தன் கருப்பா இருக்கான், வெளுப்பா இருக்கான் என்று வேறுபாடு பார்த்தால் அப்ப என்ன தெரிகிறது, அது ஒவ்வாத பிறப்பு. ஆனா ஒத்திருப்பது எதுன்னு கேட்டா, எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஏதோ ஒரு சரீரம் கிடைக்காது. திருக்குறளை கூட வள்ளுவரத்தான் சொன்னார் என்று அடிக்கடி எடுத்து காட்டுகிறோம். என்ன சொன்னார் அவர், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். எல்லா உயிருக்கும் பிறத்தல் என்கிறது ஒக்கும், பிறந்துதான் ஆகணும். எல்லா ஜீவாத்மாக்களும் சம்சாரத்தில் கர்மத்தின் பயனாக பிறத்தல் என்கிறது எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் சமந்தான். ஆனால் செய்தொழில் வேற்றுமையால் அவரவர்கள் செய்த கர்மத்தின் காரணமாக சிறப்பு ஒவ்வா. கர்மத்தின் காரணமாக ஏற்படும் பிறப்புல சமம் கிடையாது.
சமம், எல்லாரும் சமம்னா எப்படி சமமாக முடியும்? ஒருத்தன் அறிவாளியா இருக்கான், ஒருத்தன் அறிவில் குறைந்தவனா இருக்கான், ஒருத்தன் ஆரோக்கியமா இருக்கான், ஒருத்தன் ஆரோக்கியம் இல்லாதவனா இருக்கிறான். என்ன பார்க்கிற பொழுது வேறுபாடு இருக்கிறது. தேவ பிறவி அது உயர்ந்ததா இருக்கிறது, மனித பிறவி அது தேவ பிறவியை விட தாழ்ந்ததா இருக்கிறது, மனித பிறவியோட விலங்கு பிறவி மிருகம் பட்சிகள் முதலானது இன்னும் தாழ்ந்ததா இருக்கிறது, இன்னும் மரம் செடி கொடின்னு போனா அது இன்னும் தாழ்ந்ததா இருக்கிறது. ஆஹா, இதெல்லாம் உயர்வு தாழ்வுகள் இல்லை என்று சொல்லவே முடியாது. அதைத்தான் இங்க ஆழ்வார் எப்படி காட்டுறார்? ஒத்த பிறப்பு ஒவ்வாத பிறப்பு. ஒரு விதத்துல பார்த்தா எல்லாத்துக்கும் ஒத்த பிறப்புன்னு சொல்றார். ஏன்னா பிறத்தல் என்கிறது ஒத்து இருக்கிறது, ஆனால் வேறுபாடும் இருக்கிற அப்படின்னால ஒத்தொவ்வாத பல் பிறப்பு. அப்படிப்பட்ட பிறப்பை எல்லாம் ஒழித்து நம்மை ஆட்கொள்வதற்காக ஆட்கொள்வான் முத்தனார் முகுந்தனார் புகுந்து நம்முள் மேவினார் என்று சொல்றார். முத்தனார்னா என்ன அர்த்தம்? சம்சார சம்பந்தம் இல்லாதவர் அர்த்தம். முக்தனார், எம்பெருமானுக்கு சம்சார சம்பந்தமே கிடையாது. தன்னுடைய இச்சையினாலே வந்து அவன் அவதாரங்கள் பண்ணுகிறானே தவிர நம்ம போல இந்த சம்சாரத்தில் பிறக்கிறவன் அல்லன், கர்மத்தினாலே பிறக்கிறவன் அல்லன். முக்தனார் முகுந்தனார் என்னால் மோக்ஷம் ததாதி இது முகுந்தா என்ன அதுக்கு விவரணம்லாம் சொல்லிருக்கா. அப்போ மோட்சத்தை கொடுப்பவர், அவருக்கு சம்சாரத்தில் சம்பந்தம் கிடையாது. ஆனால் சம்சாரத்தில் பிறந்திருப்பவர்களுக்கு அவர் மோட்சத்தை கொடுப்பவர். அவர் முக்தனார் முகுந்தனார் புகுந்து நம்முள் மேவினார். அப்படிப்பட்டவர் நமக்குள்ளே வந்து அவர் மேவி இருக்கிறார் என்கிறபடினாலே எத்தினால் இடர்கடல் கிடத்தி, எதனால நீ இப்படி இடர்கடலிலே போய் விழுந்து கிடக்கிறாய், நீ கவலையே படாதே என்பதாக இந்த பாசுரத்திலே சொன்னார். அதற்கு மேலே அடுத்த பாசுரத்தில் ஐயோ அதெல்லாம் வாஸ்தவம் தான், நாம எம்பெருமான் நமக்கு மோட்சம் கொடுக்கறான்றது இருக்கட்டும், அவன் கொடுக்குற வரைக்கும் நம்மளை யமன் விட்டு வைப்பானா, அவன் அழிச்சுட்டு போயிடுவனே. எவனை நமக்கு பிராணம் போச்சோம்னா அடுத்த நிமிஷம் யமன் வரான், வந்து என்ன பண்ணுவான், நரகத்தில் கொண்டு போய் தள்ளி நீ அந்த பாவத்தை பண்ணினாய் இந்த பாவத்தை பண்ணினாய் என்ன நமக்கு என்ன தண்டனை கொடுப்பான் அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் யமனுடைய தூதர்கள் நம்ம கிட்டையே வர முடியாது. என்ன காரணம்? எப்பொழுது எம்பெருமான் நம்மை அங்கீகரித்து விட்டானோ அப்புறம் யமபட்டர்கள் எல்லாம் பயந்து ஓட வேண்டியதுதான். திரவந்தி தைத்யா என்று சொல்லும்படி அத்தனை பேரும் பயந்து ஓட வேண்டியதுதான் என்கிற அர்த்தத்தை அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். மாறி செய்த வாழறக்கன் நாளுலப்பவன் இலங்கை நீர் செய்து சென்னு கொன்னு வெண்ணி கொண்ட வீரனார் வேறு செய்து தம்முளென்னை வைத்திடாமையால் நமன் கூறு செய்து கொண்டு இறந்த குத்தமென்ன வல்லனே. மாறு செய்த வாழறக்கன் நாளுலப்ப அன்று இலங்கை நீர் செய்த, இதெல்லாம் ராமபிரானை சொல்லுகிறது. ஏன்னா எப்பேற்பட்ட அபராதத்தை பண்ணினான் ராவணன், நான் அவனுக்கு மோட்சத்தை கொடுத்தான் பெருமான், அவனுக்கு நல்ல கதியை கொடுத்தான்னு சொல்லணும், அவனுக்கு நல்ல கதியை கொடுத்தான். அந்த மாறு செய்த வாழறக்கன் நாளுலப்ப அன்று இலங்கை நீர் செய்து சென்று கொன்று வென்றி கொண்ட வீரனார். வழக்கல்ல சுருக்கமா தெரிவிக்கிறேன். அப்படியெல்லாம் பண்ணினவர் சக்கரவர்த்தி திருமகனார். அவர் என்ன பண்ணிட்டார்? வேறு செய்து வேறுபாடு பார்த்து என்னை தள்ளி வைக்கல. என்ன பண்ணினார்? தம்முள் என்னை என்ன பண்ணினார்? வேறு செய்து தம்முள் என்னை வைத்திடாமையால், வேறுபாடு செய்து என்னை வைக்கலையே அவர், தன்னுடைய அடியவனாக வந்தோ என்னை ஏற்றுக்கொண்டு விட்டார். அப்படி எம்பெருமான் தன்னுடைய அடியவனாக என்னை அங்கீகரித்து விட்டானால் அதற்கு பிறகு நமன் யமன் இருக்கானே அவன் கூறு செய்து கொண்டு இறந்த குத்தம் எண்ணவல்லனோ, நான் செய்த குத்தங்களை எல்லாம் அவன் எண்ணவும் முடியுமோ? நிச்சயமா முடியாது. இந்த எண்ணவல்லனோன்றதுக்கு வியாக்கியானத்தில் என்ன அர்த்தம் காட்டுறாரு தெரியுமோ? நான் என்ன குத்தம் பண்ணியிருக்கேன்னு எண்ணி பார்ப்பனான்னு அந்த அர்த்தம் பண்ணல. பின்ன என்ன அர்த்தம்னா, தான் இருக்கிற இடத்திலேயே இருந்து கொண்டோ தன்னுடைய கிரகத்திலே இருந்து கொண்டோ இவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான் போலேன்னு எண்ணி கூட பார்க்க முடியாது, நெஞ்சில கூட நினைக்க முடியாதுன்றார். அவன் இங்க வந்து என்னுடைய குத்தங்களை கணக்கெடுத்து இருக்கட்டோம்னா அவன் இருக்கிற இடத்தில் இருந்தே தன்னுடைய நெஞ்சுக்குள்ள கூட நான் குத்தம் செய்தவன் என்று எண்ணவே முடியாது. என்ன காரணம்? எம்பெருமான் என்னை அங்கீகரித்து விட்டான். எம்பெருமான் அங்கீகரிச்சுட்டா அதுக்கப்புறம் யமன் எதுவும் கிட்டவே வர முடியாது. இதெல்லாம் ராஜகுல மகாத்மியம்னு சொல்றேன் வியாக்கியானத்தில். ராஜகுல மகாத்மியம்னா இந்த காலத்தில் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்கள். என்ன சொல்றேன்? ஒரு பெரிய அரசியல் செல்வாக்கு ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுப்போம். யாரோ பதவியில் இருக்கிறவருக்கு இவர் வேண்டியவர் தான், இவர் பதவியில் இல்லை வேண்டியவர் தான். ஆனால் இவர் வேண்டியவர் மற்றவனுக்கு தெரிஞ்சு கொடுத்தோம்னா இவன் என்ன குத்தம் செய்தாலும் அதிகாரிகள் இவன் கிட்டேயே வரமாட்டான். ஐயோ இவர் அவருக்கு வேண்டியவர், நாளைக்கு ஏதாவது இவருக்கு பண்ண போய் நமக்கு இருக்கிற பதவியும் போடும், இல்லை எங்கேயாலும் நம்ம கொண்டு போய் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவான்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவோன்னு கேட்டான், அந்த
அரசனிடத்திலே செல்வாக்கு பெற்ற ஒருத்தன் தவறே செய்தாலும் கூட கீழ் அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்ணுவான்னா கிட்ட நெருங்குவதற்கு பயப்படுவார்கள். இப்ப நாம் எப்படி இருக்கிறோம்னு கேட்டா சர்வலோக சக்கரவர்த்தியான பகவானுக்கு நெருங்கினவர்களாக ஆகிவிட்டோம். அது ஆகிவிட்டோம் என்கிறதான் இங்க முன்னடிகளை தெரிவிக்கிறார். அடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அந்த நீரு செய்து சென்று கொன்ற வென்று கொண்ட வீரனார் வேறு செய்து தம்முள் என்னை வைத்திடாமையால், அப்ப தன்னை அந்த நம்ம எல்லாம் அவன் தன்னுடைய அடியவனாக அவன் வைத்து விட்டபடியினாலே இவெல்லாம் கிட்டையே நெருங்க முடியாது. அதைத்தானே யமனே கூட கூட்டு சொன்னதாக அது ஸ்ரீவிஷ்ணு புராண ஸ்லோகத்தை எடுத்து வியாக்கியானத்திலே ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். ஸ்வபுருஷம் அபிவீக்ஷபாசஹஸ்தம் வததி யமக்கில தஸ்ய கர்ணமூலே பரிஹர மதுசூதன பிரபன்னான் பிரபுரகம் அந்நியன்றுநாம் ந வைஷ்ணவானாம். யமன் தன்னுடைய அடியவர்களை கூட்டு சொன்னானா. தன்னுடைய அடியவர்கள்னா யமனுடைய கிங்கரர்கள். அவ நித்தியம் யார் யாருக்கு காலம் முடிச்சதோ அவளெல்லாம் அழிச்சிட்டு வர போராளாம். அப்ப யமன் என்ன சொல்றானா, அவளை கூப்பிட்டு நீங்க ஸ்ரீவைஷ்ணவர்கள் இருந்தால், ஸ்ரீவைஷ்ணவர்கள் கூட அந்த ஸ்லோகத்தில் இருக்கு. இன்னும் திருவழிசி ஆழ்வார் நான் வந்திருந்தாதியிலே இதே ஆழ்வார் பாசுரத்தை அருளி செய்கிற பொழுது அவன் அடியவனா கூட இருக்க வேண்டாம், அடியவனாய் இருந்து ஏதோ பாபத்தாலே அதை மறந்திருந்தா கூட திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர், இன்னொரு தேவதையை சேவிக்காதவனாய் இருந்தால் என்ன பண்ணினான்னு கேட்டா அவர் புராண ஸ்லோகத்தில் என்ன சொல்லி இருக்குன்னு கேட்டா நீங்க அவன் கிட்டையே போகாதீங்கன்னு சொல்லு. அந்த ஸ்ரீவைஷ்ணவாள் இருந்தா அவ கிட்டையே போகாதீர்கள். என்ன சொன்னா எவன் சொன்ன வார்த்தை என்ன? ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ்ய பாசஹஸ்தம் வததி யமக்கில தஸ்ய கர்ணமூலே பரிஹர மதுசூதன பிரபன்னான். அந்த மதுசூதன பிரபன்னர்களை பரிஹர விட்டுவிடுங்கள் என்று சொன்னான் என்றுதான் அவர் சொன்னார் புராணத்தில். ஆனால் திருமழிசை ஆழ்வார் என்ன சொன்னார்? ஏன் விட்டுட்டு ஓடணும்? அவளை இவனை சேவிச்சு, இந்த ஸ்ரீவைஷ்ணவனை சேவிச்சு அடுத்த ஜென்மம் எங்களுக்கு யமகிங்கரன் வேலை வேண்டாம், ஏதாவது வேற நல்ல பிறவி கிடைக்கட்டும் அப்படின்னு அவளும் பிரார்த்தித்துக் கொள்ளட்டுமே என்று இறைஞ்சியும் சாதுவராய் போதும் என்களன் என்று இப்படியெல்லாம் பாசுரங்களை அருளி செய்கிறார்கள், ஸ்லோகங்களை அருளி செய்கிறார்கள். அதை பார்த்தா என்ன தெரியறதுன்னா யமனும் கூட அடியவர்கள் கிட்ட நெருங்கவே முடியாது என்று அப்படிப்பட்ட அர்த்தத்தை இந்த பாசுரத்திலே நமக்கு அப்படி சொன்னார். அதற்கு மேலே என்ன அடுத்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், அந்த எம்பெருமானை நாம் பற்றி விட்டோமானால் என்ன பாபங்கள் போனாலும் கூட மேல மேல நமக்கு யமன் வேணா நம்ம அழைச்சிட்டு போக வேண்டாம், மறுபடியும் நமக்கு இன்னொரு பிறவி வந்து கொடுத்தோம்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் வராது. எம்பெருமானை பற்றி விட்டால் நம்முடைய பிறவியையும் மறுத்து நம்மை மோட்சத்திலேயும் கொண்டு போய் வைப்பவனவன் என்று யார் யார் எம்பெருமானை பற்றுகிறார்களோ அவர்களுக்கு பகவத்கீதையில கூட கண்ணன் பல இடங்களில் என்ன சொல்லுகிறான், அவளுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, கடைசியில மாமேவ யாந்தி என்று புனர்ஜன்ம யாந்தி மாமே வைத்தி சோர்ஜுனா என்று இப்படியெல்லாம் அவனே சொல்லியிருக்கிறான் அல்லவா. அது போன்ற விஷயங்களை சொல்லுகிறார். அச்சம் நோயோடல் பல்பிறப்பு அபாயமூப்பிவை வைத்த சிந்தை வைத்த வாக்கை மாத்திவானிலேத்துவான் அச்சுதன் அனந்த கீர்த்தி ஆதியந்தமில்லவன் நச்சு நாகனை கிடந்த நாதன் வேதகீதனே. அந்த அச்சுதன் என்னால் அடியார்களை நழுவ விடாதவன், அனந்த கீர்த்தி என்னால் என்ன இப்படி அடியார்களை நழுவ விடாதவன் என்பதையே தனக்கு பெரிய புகழாக உடையவன். அவன் எப்படிப்பட்டவன்? ஆதி அந்தம் இல்லவன், அவனுக்கு ஆதியம் கிடையாது அந்தமும் கிடையாது. அவன் எப்படி இருக்கான்? அடியவர்களை எப்படி கைங்கரியம் கொள்ளுவன்னு கேட்டா நச்சு நாகனை கிடந்த என்று எப்படி சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மறுபடியாம் நீழ்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கமணையாம் திருமார்க்கு அரவு என்று அருளி செய்தபடி இத்தனை கைங்கரியத்தை பண்ணும்படியாக ஒரு நித்திய சூரிய கொண்டானோ இல்லையோ அந்த மாதிரி கைங்கரியத்தை நமக்கும் கொடுக்கும். அதான் நச்சு நாகனை கிடந்த நாதன் வேதகீதை எல்லாம் இப்படிப்பட்ட பெருமையெல்லாம் எங்க சொல்லி இருக்குன்னு கேட்டா அபௌருஷேயமாய் நித்தியமான வேதங்களிலே சொல்லப்பட்ட பெருமையை உடையவன். அப்படிப்பட்டவன் நமக்கு என்ன செய்வான்னு கேட்டா அச்சம், நோய், அல்லல், பல்பிறப்பு, அபாயத்தை விளைக்கின்ற மூப்பு இவை எல்லாவற்றையும் நமக்கு மாற்றி வானிலேத்துவான். இவை எல்லாவற்றையும் போக்கி நம்மை மோட்சத்திற்கு அழைத்து செல்லுவான். அதாவது கீழே வரிசையா ஒரு சந்தேகமா பார்க்கணும். எம்பெருமான பத்தனன்னு சொன்னார். ஐயோ நம்ம இவ்வளவு பாபத்தை பண்ணியிருக்கோமேன்னு கேட்டா எப்பேற்பட்ட பாபத்தை பண்ணின ருத்ரனுக்கும் கூட அவன் சாப விமோசனம் கொடுத்தான்னு நமக்கு கொடுக்காது போயிடுவானா என்று சொன்னால் அதெல்லாம் இருக்கட்டும் சுவாமி, ஆனால் அவன் நம்ம மோட்சத்துக்கு போறதுக்குன்னா அது சொன்னார் கவலையே படாது வேறு செய்து தம்முள் என்னை வைத்திடாமையால் என்று
யமனும் கூட கிட்ட வர முடியாது நம்மிடத்திலேன்னு சொன்னால், யமன் வராட்டா போகட்டும், மறுபிறவி ஏற்பட்டு கொடுத்தோம்னா என்ன பண்றதுன்னா மறுபிறவியும் வராது. நிச்சயமாக அவன் என்ன பண்ணுவான், மாமேவிய பிரபஞ்சந்தே மாயாமேதாம் தரந்தித்தே என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் போல, எம்பெருமானே நாம் பற்றி விட்டோமானால் நிச்சயமாக இந்த மாயையை கடந்து அவனை அடைந்து விடலாம். அச்சம், நோய், அல்லல், பல்பிறப்பு, மூப்பு எல்லாவற்றையும் நமக்கு நீக்கி கடைசியில என்ன பண்ணுவான், தன்னை மாற்றி வானிலேற்றுவான் என்று நம்மை கொண்டு போய் பரமபதத்திலே வைத்து விடுவான் அந்த எம்பெருமான். அதனால நீங்கள் அவனையே பற்றுங்கள் என்பதாக அதை சொன்னார். அதற்கு மேலே அடுத்தபடியாக பாசுரம், சொல்லினும் தொழிற்கணும் தொடக்கராதவன் பினும் அல்லு நன் பகலினோடு ஆனமாலை காலையும் வல்லினான் மலர்கிழத்தி நாதபாத போதினை புள்ளி உள்ளம் வீழ்விலாது பூண்டு மீண்டதில்லையே என்று தம்முடைய நெஞ்சமானது உலகத்தாருக்கெல்லாம் உபதேசிக்கிறார். அவா கேட்டா கேட்கிறா, கேட்காத ஒரு கடைசியில என்னுடைய நெஞ்சம் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, வள்ளி நான்மலர் கிழத்தி நாதா என்று அவனை சொல்றார். அதாவது அழகான தாமரை பூவிலே எழுந்தருள் இருக்கிற பெரிய பிராட்டியாருக்கு மணவாளனே நான் எப்படி இருக்கிறேன்னு கேட்டா, சொல்லினும் தொழிற்கனும் தொடக்கராத அன்பினும் என்கிறார். அதாவது மனசு, வாக்கு, காயம் என்று முக்கரணங்களாலே நாம் எம்பெருமானை பற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அதனால சொல் என்று சொல்லுகிறார், தொழில் என்று சொல்லுகிறார், தொடக்கராத அன்பு என்று சொல்லுகிறார். அது சொல் என்கிறது வாக்காலே, தொழில் என்கிறது சரீரத்தாலே, அன்பு என்கிறது மனசாலே. இப்படி அப்படி இருக்கிறது. எல்லாம் அத்திருவடிகளிலேயே நிலைத்துக் கொண்டு நிற்கிறது. என்னுடைய நெஞ்சமானது அவன் விஷயத்திலே அந்த வள்ளி உன்னுடைய பாத போதினை புள்ளி, உன்னுடைய பாத போது என்ன எம்பெருமானுடைய திருவடி தாமரை, அந்த திருவடி தாமரையை நெருங்கின என்னுடைய நெஞ்சு என்ன ஆகிறது, பூண்டு மீண்டதில்லையே, அதிலேயே லயித்து கிடக்கிறது என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தார். சுருக்கமாகத்தான் தெரிவிக்கிறேன், நான் அவகாச குறைவு காரணமாக. அடுத்தபடி எம்பெருமானையே பார்த்து என்ன சொல்லுகிறார் என்னால், உன்னை பற்றினபடியினாலே எனக்கு எந்தவித வாட்டமும் இல்லாமல் எல்லா துன்பங்களும் அற்றுவிட்டன. எம்பெருமானை பற்றி விட்டால் அதற்கப்புறம் துன்பம் வந்தால் அது துன்பமாகவே தோணாது. அப்படித்தான் எல்லாம் எம்பெருமான் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் என்று நினைக்கிற பொழுது எதுவுமே துன்பமாக இருக்காது. அதுதான் சொல்றாருங்க, பொன்னி சூழ் அரங்கமேய பூவை வண்ண மாயைகள் என்னதாவி என்னும் வல்வினையினுள் கொழுந்தெழுந்து உன்னபாதம் என்ன நின்ன ஒன்றுடற் கொழுமலர் மன்ன வந்து பூண்டு வாட்டமின்றி எங்கும் நின்னதே என்று சொல்றார். எம்பெருமானே மன்ன வந்து பூண்டு பொன்னிசூழ் அரங்கமேயா, பொன்னி என்னால் தாமரை நதி, அந்த தாமரை நதியானது அதாவது பொன்னிசூழ் அரங்க, பொன்னி என்னால் அது காவேரி, அதுக்கு பொன்னின்னு பேரு. அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் கூட அதுக்கு ஹேமகான்னு பேர். அது ரொம்ப தங்கமா, அப்படியே தங்கமாக மென்றாளாகும். அதனால தங்கத்தை எல்லாம் அடித்துக் கொண்டு வருகிறாள் என்று கூட சொல்லுவதுண்டு. அவளை பொன்னின்னு சொல்றார். பொன்னிசூழ் அரங்கமேய, அந்த காவிரி நதியாலே சூழப்பட்ட அந்த காவிரி சூழ்ந்த திருவரங்கத்திலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானே பூவை வண்ண மாய, எம்பெருமானே உனக்கு நான் ஒரு விண்ணப்பத்தை சொல்லுகிறேன், நீ கேட்டு அருள வேணும் என்று சொல்றார். என்னதாவி என்னும் வல்வினையினுள், அதாவது என்னுடைய ஆத்மா என்கிறது அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, ஆத்மா பாப ராசி, பாபத்தினுடைய கூட்டமே ஆத்மாவாயிருக்கிறது என்று சொல்லும்படியாகத்தான் என்னுடைய ஆத்மா இருக்கிறது. அதாவது நான் நிறைய பாபத்தை பண்ணி இருக்கிறேன்னு சொல்வதற்கு பதிலாக பாபமே என்னுடைய ஆத்மாவாக அப்படி முளைத்து எழுந்திருக்கிறது. ஆனால் அது என்ன பண்றதுன்னு கேட்டார், இப்பொழுது உன்னுடைய திருவடி தாமரை பாதம் என்ன நின்று உன்னுடைய திருவடி தாமரைகளிலே ஈடுபாடு கொண்டு அது என்ன பண்ணுகிறதுன்னா மன்ன வந்து பூண்டு அது எங்கும் வாட்டமின்றி நின்றது. அப்படியே பாபத்திலேயே மூழ்கி கிடக்கிற ஆத்மாவானது எம்பெருமானே உன்னுடைய திருவடி தாமரையிலே இப்பொழுது அது மூழ்கி கிடக்கிறது என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். இதெல்லாம் ஆழ்வாருடைய சரம காலத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிவிக்கிறது என்கிறபடினால்தான் இதை இரண்டாவது பிரபந்தமாக சொல்லுகிறார்கள். முதல்ல நான்முகன் திருவந்தாதி, அடுத்தது திருச்சந்த விருத்தம்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இந்த திருச்சந்த விருத்தத்தில் தான் ஆழ்வார் எம்பெருமானுடைய பேரருளை பெற்று தாம் வீடு பெற்றதாக அருளி செய்கிறார். அதுக்கப்புறம் வீடு பெற்று விட்டால் அதுக்கு மேல பாசுரம் கிடையாது. அதான் அடுத்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார் பாருங்கள், இயக்கராத பல் பிறப்பில் என்னை மாற்றி என்று வந்து உயக்கொள் மேக வண்ணனண்ணி எண்ணிலாய தன்னுளே மயக்கினான் தன் மண்ணு சோதி ஆதலால் என் ஆவிதான் இயக்கலா மறுத்து அராத இன்ப வீடு பெற்றதே. வீடு பெற்றது என்று
சொல்லி முடித்து விட்டார் பாருங்கள். அதனால ஆழ்வார் மோட்சத்தை அடைந்து விட்டார் என்கிறது அவரே தெரிவிக்கிறார். எப்படி நம்ம ஆழ்வார் தம்முடைய திருவாய்மொழியின் கடைசி பாசுரத்தில் அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் என்று அப்படி சொன்னாரோ அதுபோல இங்கே திருவழிசி ஆழ்வாரும் வீடு பெற்றதே என்றே அருள் செய்திருக்கிறார். அதனால் நம்ம ஆழ்வார் கடையில் அந்த முனியே நான்முக நிலை சொன்ன விஷயம் அத்தனையும் இந்த ஒரு பாசுரத்தில் நாம் கொள்ளலாம் என்று கூட ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். அந்த 10 பாசுரத்தில் இருக்கிற விஷயங்கள் இதில் அப்படியே காணலாம். இயக்கராத பல் பிறப்பில் என்னை மாற்றி, இயக்கராத பல் பிறப்புன்னு என்ன அர்த்தம்? தொடர்ச்சி மாறாமல் பிறப்பு வந்துட்டே இருக்குது. ஒரு பிறவி, அதுக்கப்புறம் இன்னொரு பிறவி, அதுக்கப்புறம் இன்னொரு பிறவி, இன்னொரு பிறவின்னு ஒரு பிறவி வந்துட்டே இருக்குது. அதுல ஒரு பிறவி இந்த பிறவியில எம்பெருமான் என்ன பண்ணினான்? என்னை உஜ்ஜீவிக்க செய்வதற்காக உயக்கொள்மேகவண்ணன் என்னை உஜ்ஜீவிக்க செய்வதற்காக அப்படி நல்ல வருஷக வளாகம் போலே என்று சொல்லுவார்கள். மேகம்னா அது பார்க்கிற பொழுதே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை அளிக்குமா, ஒரு குளிர்ச்சியை உண்டாக்குமா. அப்படி போல இருக்கிற அந்த எம்பெருமான் இன்றைக்கு தானே நெருகேதுகமாக வந்து இன்று வந்து என்ன பண்ணினான்? என்னை மாற்றி. எதிலிருந்து மாற்றினான்? இந்த சம்சார சாகரத்தில் மறுபடியும் நான் போய் சேராதபடி என்னை மாற்றி என்னை எடுப்பதற்கு திருவுள்ளம் பற்றி அவன் என்ன பண்ணினான்? தன்னிலாய என்னுடைய அவன் தன்னோடு கூட என்னையும் சேர்த்து கொண்டு விட்டான். தன்னை விட்டு இந்த ஜீவாத்மாவை பிரிக்க முடியாதபடி அவன் சேர்த்து கொண்டு என்ன பண்ணினான்? இப்படி மயக்கினான், என்னோடு தான் கூடினான் சொல்றார். அப்படி என்ன பண்ணினான்? மண்ணு சோதி கூடினான், மயக்கினான். அந்த பெரிய பரமபதத்திலே போய் நான் அவனை அனுபவிக்கும்படியாக அவன் என்னோடு கூடினான். ஆதலால் இப்ப இத்தனையும் எம்பெருமானே தன்னுடைய நிர்கேதுக கிருபையாலே எனக்கு பண்ணிவிட்டான். ஆகினாலே என்ன ஆகிவிட்டது? இப்பொழுது என்னால் என் ஆவிதான் இயக்கலாமறுத்து, என்னுடைய ஆத்மாவானது இயக்கலாமறுத்துன்னா இந்த சம்சார சம்பந்தமாகிற அத்தனை விஷயத்தையும் அறுத்து, கீழே சொன்னாரோ இல்லையோ, ஈனமாய 8 நீக்கின்னு சொன்னாரு. அதை நாம் நீக்க வேண்டியதில்லை. அந்த சொன்னப்பட்ட ஈனமாய 8 அவித்யா, கர்மம், வாசனா, ருச்சி, பிரகிருதி சம்பந்தம், தாபத்திரயம் என்கிற 8 அதெல்லாம் இந்த இயக்கு என்கிற ஒரு சப்தத்தாலே சொல்லப்பட்டதா நாம் கொள்ளலாம். அந்த இயக்கலாம் அறுத்து கடைசியில் என்ன ஆயிடுது? அறாத இன்ப வீடு. அது ஒரு நாளும் திரும்பி வருதல் இல்லாத, ஒரு நாளும் முடியாததான அந்த மோட்ச லோகத்தை என்னுடைய நெஞ்சு பெற்று, என்னுடைய ஆத்மாவானது பெற்று விட்டது என்று ஆழ்வான் தாம் எம்பெருமானுடைய திருவடிகளையே அடைந்து விட்டதாக இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அதுக்கு என்ன நாம என்ன பண்ணணும்னா, நாம ஒன்றும் பண்ண வேண்டாம். எம்பெருமான் பண்ணுகிறான் எல்லாவற்றையும், அவனுடைய நிர்கேதுக கிருபை. ஆனால் அந்த நிர்கேதுக கிருபையை நாம் பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக ஆக்கிக் கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்னு கேட்டா, அங்க கீழே பாசுரத்தில் சொன்ன மாதிரி ஈனமாய 8 நீக்கி அந்த ஏனமாய் இடந்த மூர்த்தி எந்தை பாதம் அண்ணுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை நாம் நெஞ்சிலே நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தோமானால் அது சாதனம் அன்று. ஆனாலும் எம்பெருமான் என்ன பண்ணுவன்? சரி, இவனுக்கு நாம் மோட்சத்தை கொடுப்போம் என்று எம்பெருமான் தானே வந்து தன்னுடைய நிர்கேதுக கிருபையாலே அங்க மோட்சத்தை கொடுக்கிறான் என்கிற அர்த்தத்தை தான் இந்த இடத்துல இப்படி மற்றவர்களுக்கு தாம் உபதேசித்தார், தம்முடைய நெஞ்சுக்கு தாம் உபதேசித்தார். கடைசியில் அந்த எம்பெருமானுடைய நிர்கேதுக கிருபையாலே தாம் அறாத இன்ப வீடு பெற்று விட்டதாகவே இப்படி அருளி செய்தார். இதே போலத்தான் ஆழ்வார்கள். சென்னியோங்க பாசுரத்தில் பார்த்தா பெரிய ஆழ்வாரும் என்ன சொல்றார்? இடவகைகளில் இகழ்ந்துட்டு என்பார் இடவகை கொண்டனையேன்ற எம்பெருமான் என்ன பண்ணினான்? ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலேயே வந்து குடிபுகுந்தான் என்று பெரிய ஆழ்வார் அருளி செய்தார். அவாவத்து வீடு பெற்ற குருகூர் சடகோபன் என்று நம்மாழ்வார் அருளி செய்தார். ஆஹா, நெடியானே அடிநாயேன் நினைந்திட்டேனே என்று திருமங்கை ஆழ்வாரும் திருநெடுந்தாண்டகத்தினுடைய கடைசி பாசுரத்திலே அருளி செய்தார் என்று இதையெல்லாம் நாம் பார்க்கிற பொழுது இப்படியாக எம்பெருமான் ஆழ்வாருக்கு அருள் செய்தான் என்கிற அர்த்தத்தை அற்புதமான பாசுரங்களாலே நமக்கு காட்டி அருளினார். இன்னும் நிறைய விளக்கமாகவே நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஆனாலும் யதாசக்தி, யதாவகாசம், யதா மதி எவ்வளவு விண்ணப்பிக்க முடியுமோ அவ்வளவு விண்ணப்பித்தேன். இப்படிப்பட்ட அற்புதமான திவ்ய பிரபந்தம் திருச்சந்த விருத்தம். அதுவும் கடைசியில் ஒரு 40 பாசுரங்கள். முதல்ல இருக்கிற பாசுரங்கள்லாம் விசேஷம் இல்லைன்னு சொல்லலை. அந்த 40 பாசுரங்களில் அந்த எம்பெருமானுடைய சௌலபியம் முதலான திருக்குணங்கள் என்ன, அதே போல அவனிடத்திலே தாம் பண்ணுகிற அந்த சரணாகதி என்ன, இன்னும் பல விஷயங்களை அற்புதமாக தெரிவித்திருக்கிறார். அதிலே ஒரு கடைசி 10 பாசுரங்களை விண்ணப்பிக்கக்கூடிய பாக்கியத்தை அடியனுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதிபடி எழுந்தருளி இருக்கின்ற யதுகிரி யதிராஜ
நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய திருவடி தாமரைகளுக்கு அடியேன் பல்லாண்டு பாடி இந்த பாசுரங்களிலே சொன்ன அர்த்தங்களை ஒவ்வொருத்தரும் நெஞ்சிலே நித்தியம் கொள்ள வேணும் என்றும் அடியேன் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணீ பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமத்யை விஷ்ணுஜித்தார்ய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபர்ண்யுத்தரே தடே ஸ்ரீ திந்திரிணீ மூலதாம்னே ஷடகோபாய மங்களம். ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரிநாதாய கலிவரீணே சதுர்கவி பிரதானாய பரகாலாய மங்களம். மனோஜ்ஞ வரயோகீந்திர மானசாம் போஜபானவே யதுஷைல நிவாசாய யதிராஜாய மங்களம். சர்வகந்த இதிக்யாத ஸ்ருத்யந்தே வெங்கடேஸ்வரः யஸ்ஸமர்பிதமால்யோகைः அனந்தார்யாய மங்களம். லோகாச்சார்யாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே संसारभोगि संदष्ट जीव जीवातवे नमः. श्रीमते रम्यजामातृ मुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्य श्री नित्यमंगलम. श्रीमत् सुंदर जामातृ मुनिपादाब्जवासिने अण्णंगरार्यवर्याय नित्य श्री नित्यमंगलम.